சொல்லுங்க டிடிகே. இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க. என்ன சொன்னாரு அவரு? சேக்குவாரா? அண்ணன் வந்து இப்ப நம்ம வந்து எவ்வளவு தூரம் அவருக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுத்து ஸ்பேஸ்ல ஏத்தி வச்சு அவர் வந்து நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாரு. அதுக்கு பதில் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிங்க உங்க தலைவர் முத்துக்குமரன் வந்து 6வது சீசன்ல வந்து வெற்றி பெற்ற அஜீமானை பத்தி அந்த சீசன் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த அஜீமானை பத்தி அவரோட வெற்றியை வந்து அவர்லாம் எங்க இருக்காரு, அவர்லாம் எப்படி வெற்றி பெற்றாருங்கிற 100%, அதுவும் பாருங்க பர்சன்டேஜ் சொல்றாரு. 100% சார் மியூட் போடுங்க சார் கொஞ்சம். குரங்கு 100% வந்து அஜீமனை வெற்றி பெற்றதுக்கு வந்து எந்த ஆதாரமே கிடையாது, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர்கிட்ட. எப்படிங்க இப்படி முத்துக்குமார் வந்து சொல்றாரு, அது எப்படி சொல்லலாம், ஆதாரம் வந்து இல்லாமையா வந்து ஜெயிக்க வச்சிருப்பாங்க, அப்படி பார்த்தா முத்து ஜெயிச்சதுக்கு வந்து என்ன ஆதாரம்னு சொல்லி தாங்க கேட்டேன். உடனே வந்து என்னன்னா, அவன் வந்து டிஎம்கே ஐடிவிக்கு இருக்கு, அவங்க நாங்க விட்டுருவோமா, நாங்க வந்து டிஎம்கே ஐடிவி வச்சு சொறிடுவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் வந்து ஒரு இதா பேசுறாப்புல. இவ்வளவுதான் இவங்களது. இதுக்கு என்னன்னா முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் நாங்க ஐடிவிங்க ஸ்பேஸ் போடுறோம் அப்படின்னாரு. அவர் போட்டு அவர் பேசிக்கட்டும் சார். ஐடிவிங்க வச்சு அவர் என்ன பேசுவாரா பேசிக்கட்டும். அவர் நம்ம இதுக்கு மேல அவர்கிட்ட போய் டைரக்டா நம்ம பேசி இப்ப உங்க எல்லாம் சொல்ற மாதிரி நம்ம போனோம்னா நம்ம ஏதாவது இப்ப அவர் ஏதாவது வார்த்தை விட்ட மாதிரி நம்மள வார்த்தையை விட வைப்பாரு. கேட்கல ப்ரோ, கேட்கல. ஏதோ நீங்க உள்ள இருக்கீங்க, வெளியே வந்து பேசுங்க. அவரோட வாய்ஸ் ஏதோ கேட்க மாட்டேங்குது. ஒரு விஷயங்க, அதாவது நீங்க டிடிகே கோஹோஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. சப்போஸ் எனக்கு வெளில போய் உள்ள வரது ஈஸியா இருக்கும். ஓகே இல்ல அவரு இந்த மாதிரி இது மட்டும் இல்லைங்க, கீழே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 6வது சீசன்ல வந்து அஜீமான எந்த அளவுக்கு இவங்க வன்மமா பேசினாங்களோ அந்த அந்த நபர் பேரை சொன்னா கூட நம்ம மேல கேஸ் போடுவாரு. யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், ஆதாரம் வேணும்னா சொல்லுங்க, நான் டிஎம்ல வந்து அனுப்பிச்சு விடுறேன். அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்குது. அந்த இப்ப கேள்வி இந்த மேல நம்ம ஒரு வீடியோ அஜீமான இப்ப முத்துக்குமரன் வந்து அந்த கேள்வி கேட்கிறாருல, அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன் பாருங்க. அந்த குறிப்பிட்ட ஜோக்கர் அப்படிங்கிற நபர் வந்து அஜீமான என்ன சொல்றாருன்னா, அவர் வெற்றி பெற்றதா பாய்கள் கொண்டாடும் வெற்றிங்கிற ஒரு மதத்தை வச்சு ஒரு மனுஷனை ஐடென்டிஃபை பண்றாரு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்லாம் சௌந்தர்யா வந்து ஆதரிச்சேன். அவங்க தெலுங்கு கன்னடம் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அதே மாதிரி அதுக்கு முந்தின சீசன்ல விசித்ராமாவை சப்போர்ட் பண்ணேன். அவங்களதான் எனக்கு பிடிச்சிருந்து. ஜெயிக்கிறனா கூட அப்படிதான் சப்போர்ட் பண்ணேன். 100 நாள் அப்படிதான் வீடியோ பண்ணேன். அதுக்கு முன்னாடி சீசன்ல அஜீமானுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவர் என்ன சாதி என்ன மதம் எப்படிப்பட்ட எதுவுமே தேவையில்ல. ஆனா நம்ம இப்படித்தான் சாதி மதம் இனம் எதுவுமே பார்க்க இல்ல. ஒரு சார் சொல்லிடுறேன் சார், எதுக்கு சொல்றேன்னா உங்க கீழே தெரியணும். ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட நபர்கள்ங்கிறது புரியணும்ல. ஏன்னா இந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கார்டு சொல்லிடுவோம். நம்ம வந்து சாதி மதமோ இனமோ பார்க்கல. ஆனா அவங்க எப்படின்னா முழுக்க ஒருத்தர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்துட்டாரு அப்படிங்கறதுனாலயே பாய்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லி பேசினவரு. அப்படி பேசினவரு 6வது சீசன்ல பேசினவர்கிட்ட அது அப்ப இவரும் பேசியிருக்காருன்னு வைங்களேன், முத்துக்குமரனும் பேசியிருக்காரு. அப்படி பேசின நபர் வந்து இப்ப என்ன இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா, அசீமான வெற்றிக்கு வந்து என்ன ஆதாரம் இருக்கு, 100% அசீம் வெற்றி பெற்றதுக்கு எந்த ஆதாரமே கிடையாது அப்படின்னு அவர் பேசுறாரு. அது எப்படி பேசுறது வந்து சரியான்னு கேட்டா முத்து வந்து சரிங்கிறாரு. ஆமா அசீம் சேகுவரா வந்து சரிங்கிறாரு. ஆமா அசீம் வெற்றி பெற்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப நான் கேட்கிறேன், அப்ப முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அதுக்கு பதில் பேச முடியல. இந்தாங்க பதில் கேள்வி. முத்து இந்த மாதிரி கேட்கிறாரு, ஆதாரம் இல்ல, அசீம் ஜெயிச்சதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், அசீமனுக்கு 50 லட்ச ரூபாய் பணமும் கொடுத்து மேற்கொண்டு 10 லட்ச ரூபாய் மதிப்புலயே ஏதோ காரும் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது முத்து சீசனே தோல்வியா, முத்துக்குமரன் வெற்றியா அப்புறம் கேள்விக்குறியா நான் கேட்கலாமா? நான் இதுவரை கேட்டதில்ல. ஏன்னா முத்து டைட்டில் வின் பண்ணது நம்ம முடிஞ்சு, ஏன்னா சவுண்ட் ஜெயிக்க நினைச்சோம், ஆனா அதுக்கப்புறம் ஜெயிக்கல. ஆனாலும் கூட அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசல, நான் ஒரு ரிவ்யூவராகவே பேசல. ஆனா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்து வெளியே வந்து இன்னொரு சீசன் டைட்டில் வின்னரு அவர் வெற்றி பெற்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கிறாரு. அது சரியானு கேட்டா அது சரியா, அது ஏங்க இந்த மாதிரி கேட்கிறாரு முத்துக்குமார் அப்படின்னா அதான் பிரச்சனை. உடனே வந்துட்டு டிஎம்கே ஐடிவிங் வச்சிருக்கேன், நான் வந்து உன்னை சொல்லுறேன் அப்படிங்கிறாரு. இவ்வளவுதான், இதான் சரி வரா. இப்ப என்னன்னா இல்ல அதான் நான் சொருகிறேன், இந்த மாதிரிலாம் ஐடி இது பண்ண அப்படின்னா டிஎம்கே ஐடி வச்சு சொருகிறேன், சொருகிடுவார் சார்.
ஏன்னா அவர் சொல்றதை செய்வார்ல. அவர் ஒரு லா ப்ரொஃபசர் சார் அவரு. அப்படியா? இப்போ டிசி விளாக்குன்னு போட்டாங்களா, ஓசி விளாக்கு தானே போட்டாங்க. யோ ஆமா. இது எப்படி தெரியுமா இருக்கு சார்? என்னன்னா இவர் நினைச்சுக்கிட்டாரு எங்க சொந்தக்காரு எங்க பெரியப்பா மகன் வந்து வக்கீலா இருக்காரு. அவர் வந்து இப்படிதான் வந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, கார் வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. உடனே அவன் பைத்தியம், அதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எதிர்தார வந்து சொல்லியிருந்தாங்க. ம். அப்ப என்ன இப்படா பைத்தியமானார் அப்படின்னா, அவர் வந்து பான்பராக் போட்டாரு அதனால பைத்தியமானாருங்கிற மாதிரி எல்லாம் சோடிச்சாங்க. அதுக்கு போய் எங்க பெரியப்பா வச்ச ஆதாரம் வந்து எங்க பெரியப்பா மகன் போய் வக்கீல் வச்ச ஆதாரம் என்ன அப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரிதான் இருக்காரான்னு ஒரே ஒரு கேள்விதான் முடிஞ்சு. நீ ஓசி விழாக்குன்னு போட்டாலும் அவர் தான் குறிக்குது. நீ பைத்தியமாய் ஆக்சிடென்ட் பண்ணினா ஏன்டா நேத்து பைத்தியம் இல்ல இன்னைக்கு பைத்தியம் ஆயிட்டியா அப்படிங்கிறதுதான் ஒரே நிமிஷத்தை கோர்ட்ல வந்து உடைச்சிடும். ஆனா லா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பேசலாம். ஏண்டா அப்ப இவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை வந்து ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்து பேசுறான். அந்த கெட்ட வார்த்தை தப்புன்னு சொன்னா அதை கண்டிக்க மாட்டாங்க. புடிச்சு நம்மளதான் நீ எப்படி பேசலாம், நீ எப்படி பேசலாம், நீ யாரு, நீ எதுக்கு பேசுற அப்படின்னு நம்மளதான் இன்சிஸ்ட் பண்ண வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க இப்ப நான் டைரக்டா போய் அங்க பேச போறது இல்ல. அதையும் சொல்லிடுறேன். இப்ப நானுமே வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம போலாம் தான் நினைக்கிறோம். ஆனா அந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறது பக்கத்துல இருக்கிறது பூரா அபியூசர் தான். எல்லாமே அபியூசர் தான். அபியூசர் வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுவாங்க. அப்ப நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டோம் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு அதுல வந்து அவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அரசியல் என்ன நம்மளுக்கு தெரியுமே. அதனால அதனாலதான் வந்து அமைதியா இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. இதே 6வது சீசன்ல அசீம் அண்ணன் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பேசணும். அதுக்கு உடனே நான் விட மாட்டேன், உங்க வீட்டுக்கே வந்துருவேன், நீ யாருன்னு சொல்லி தெரியும், உங்க அப்பா அம்மா எல்லாம் தெரியும், எங்க அப்பாவே இறந்துட்டாரு, ஆனா உங்க அப்பா அம்மாவே தெரியுங்களே, ஐயோ இறந்து போன ஆளு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. வந்து நான் வந்து அப்படியே உங்களை அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் அப்படின்லாம் பேசினாரு 6வது சீசன்ல. ஆனா ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணும் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அரசியல் தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. தமிழ்நாட்டு அரசியல் வந்து 2016ல இருந்தே நம்மளும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளும் அரசியல் ரீதியா பெருசா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால அதெல்லாம் பாத்துங்க. இப்படி வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு, சொருகிருவாராமா, சொல்லுங்க அப்படின்னு தான் நானும் சொல்றேன். டிஎம்கே ஐடிஎம் வச்சு ஒரு நாள் சரி, இல்ல இவரே வந்து எதுவும் பண்ணாலும் சரி பண்ணட்டும். இல்ல அவர் ஏதாவது ரவுடி கும்பல் ஏதாவது கையில வச்சிருக்காரோ? எனக்கே பயமா இருக்குங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கே பயமா இருக்கு சார். என்னப்பா அது? அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அவரு சேவோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி முத்துக்குமரன் இப்படி சொல்லிட்டாங்களே, அவர் சாதியை சொல்லிட்டாங்க, ஏப்பா சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கன்னடான்னு சொல்லி கவுடா ஏன் என்னோட சேனல்ல நீங்க அந்த இன்சியலா வந்து நான் முத்துக்குமரனுக்கு ஆதரிச்ச எல்லா வீடியோலையும் பாருங்க, இந்த சௌந்தர்யா ஆதரிச்ச எல்லா வீடியோலையும் போய் பாருங்களேன். சௌந்தர்யா வந்து யாரு, கன்னடர், அவங்க வந்து ஒரு கவுடா, நீ எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? அது ஜாக்லின் வந்து ஒரு தெலுங்கு. அப்புறம் இப்படிலாம் வந்து இந்த போட்டது யாருன்னா இவர் மண்ணின் மைந்தராங்க, புரியுதுங்களா? முத்து வந்து மண்ணின் மைந்தரா, மத்தவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்தவங்களாம். இது எப்படி? இது பிக் பாஸ்ல வந்து இந்த தகவலே ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது. ஏன்னா பிக் பாஸ் வந்து மண்ணின் மைந்தனா இருக்கட்டும், மண்ணின் மைந்தன் இல்லாத கன்னடாரா இருக்கட்டும், வஜித்ராம மலையாளியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து அவங்க எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா இல்ல, எனக்கு பிடிக்குது, நான் பேசுவேன். எனக்கு அதனால காசே தேவையில்ல. அவர் ஜெயிக்க போறவரு, அவருக்கு பேசணும் காசு எனக்கு தேவையில்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதான் சப்போர்ட் பண்ணுவோம். மொழி அடிப்படையில நம்ம யாரையுமே கிரிட்டிசைஸே பண்ணல. ஆனா அவங்கதான் அப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதுக்கு பதிலுக்கு தான் நம்ம சொல்றோம். மதத்தை வச்சு இப்ப நான் என்னோட இது இருக்குல்ல, இதுல பாருங்க, இந்த இந்த ஐடியிலையும் பாருங்க, இல்ல வேற எங்கிட்டாவது என்னோட பல ஐடி கிடைச்சாலும் பாருங்க, மதம் சாதி இனத்தை குறிச்சு அவன் பேசவே மாட்டான். இவங்கதான் அதை பேசிட்டு இருக்காங்க. அதுக்குதான் அது அப்படி பேசினதுனால நான் சொறிவிரேங்கிறாரு. சார் வந்திருக்காரு, அரவிந்த் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன சார் பயங்கர மோசமா போயிட்டு இருக்கு ட்விட்டர்ல. சார் தலைவரை வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், வணக்கம். நல்லா தான் இருக்கேன். இதுக்கு இல்லையா ஒரு எண்டு ஆகிக்கிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்டு. இல்ல எண்டு போட வேண்டியது அவங்க தானே, நான் இல்லையே. இல்ல சார், கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸே இல்ல. தப்பு மேல தப்பு திரும்பி பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரி, இவருக்கும் அந்த இன்னொரு ஐடிக்கும் ஒரு பர்சனலா ஒரு ப்ராப்ளம் போயிடுச்சு. அதுக்கு ஏன் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க? அதான் பிபிஏ முடிஞ்சிச்சுன்னு அவங்க தான் சொல்றாங்க, விளக்க உரை கொடுக்குறாங்க.
ஒரு அந்த ஐடிக்கு எதுக்கு அவருக்கும் இவருக்கும் பர்சனல் தான், ஒரு 2 பேர் பேசிக்கிட்டோமே. நீங்க ஏன் அதை வந்து சேஃப் கார்ட் பண்ணி ஒரு ஐடியா இது பண்றீங்க புரியலையே. ஆக்சுவலா அவ்வளவு பர்சனலா பிக் பாஸ் எடுத்துட்டு போற அளவுக்கு பிக் பாஸ் மேல அந்த அந்த கண்டென்ட்டோ இல்ல அதை வந்து பர்சனலா எடுத்துட்டு திருப்பி திருப்பி பேசுற அளவுக்கு அவ்வளவு பர்சனல் டிட்டாச்மெண்டா இருக்கு இந்த சீசன்ல. இந்த சீசனுக்கு அவ்வளவு பவரா? வெளியில அவ்வளவு உருட்டு உருட்டி முடிஞ்சப்பறம் இருந்தாங்க, அதனாலதான். வழக்கமா கூட ஒரு ஒரு வாரம் தாங்குங்க சார். இதெல்லாம் சார் 15 நாளுக்கு மேல பேசி முடிஞ்சு ஒரு 3 வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தாக்கு போட்டு கண்டுட்டு ஓடுது. தெரியல சார். சார் முடிச்சாலும் முடிக்க விட மாட்டாங்க சார். வேலை இல்லாம சில பேர் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம டேக் பண்ணி பொண்ணுங்களை அபியூஸ் பண்றது, அது பண்றது, பர்சனல் வெஞ்சண்டால திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம அதை அமைதியா இருந்தோம்னா இது பண்ணாங்க. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நாங்க அந்த ஒரு டிராஃபி கொடுத்தோம்ல சார், அந்த டிராஃபில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தேன் ஆக்சுவலா. இல்ல ஒருத்தன் அவர்தானுங்க சார், அந்த பிக்காச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அந்த அவங்க குழந்தையோட போயிட்டு வந்த ஒரு போட்டோ வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம பார்க்க கூட முடியாத அளவுக்கு அந்த அபியூஸ் இருக்கு கீழே. இந்த மாதிரி அபியூஸ் பண்றவங்களுக்கு எதுக்கு சேஃப் கார்டு பண்றாங்க? எனக்கு சும்மா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். நீங்க அந்த அவங்க பிக்காச்சுன்னு இல்ல, பொதுவா உங்கள யாருக்காவது இந்த அபியூசிவா எழுதுறாங்கல்ல, அந்த எழுதுறவங்க உங்கள இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து பேசின ஆட்கள் மாதிரி எழுதுறாங்களா இல்ல பாட்ஸ் எழுதுறாங்களா? பெய்டு பாட்ஸ் எழுதுறாங்க. பேசின ஆட்கள் நிறைய பேர் எழுதுறாங்க. பேசுற ஆட்களே, அதாவது சரளமா இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ்ல பேசுற ஆட்களே எழுதுறாங்க. அத வந்து சீசன் நடக்கிறப்பே வந்து கால் அவுட்டும் பண்ணோம் ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டு. பட் அத பேக்கப் பண்றதுக்கும் வர்றாங்க, பேக்கப் பண்றாங்க ஒரு குரூப் வந்து. ஓகே, பேக்கப் பண்ணி அது எப்படி பண்றாங்கன்னா, ட்விஸ்ட் பண்ணி வேர்ட் ப்ளே பண்ணி பிராண்டிங் பண்ணி அனுப்புறாங்க. இந்த வேலை நடக்குது. சோ ஓகே, இது சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்காம போனாலும் இதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்க வந்து இந்த சீசன் வந்து இந்த சீசன் போய் இப்படியான்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா சீசன் 6 வந்து எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சீசன் 7 எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ஆனா நான் இந்த சீசன்ல தான் சார் கமெண்ட் செக்ஷனை க்ளோஸ் பண்ற அளவுக்கு அபியூஸ் நடந்திருக்கு. அதுதான் கேக்குறேன். இந்த சீசன்ல தான் சார் ரொம்ப மோசமா இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பொதுவா என்ன நினைச்சேன்னா, இந்த பெய்டு பாட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஐடியே இருக்காது, சும்மா ஒன் ஃபாலோயர் அது ஐடியா மட்டும் கிரியேட் பண்ணி. இல்ல சார், இது வந்து நல்லாவே ஃப்ரண்ட் லைன்ல நல்லா இருக்க அந்த மாதிரி ஒரு ஃபேண்டம்ல இருக்கவங்களே அபியூஸ், மீம்ஸ், ட்ரால்ஸ், அதுவும் தொடர்ந்து என்ன ரசிகன், மேஜிக் சாம் அட்டாக் பண்ணி நிறைய போட்டு லாஸ்ட் வரைக்கும் இப்போ இன்னும் தொடர்ந்து கூட பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்காங்க. அது அவங்கள யாராச்சும் நீங்க கூப்பிட்டு அட்ரஸ்டா கேக்குறீங்களா? எப்பயாச்சும் கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி எப்பயாவது? இல்ல சார், நாங்க அவங்கள பிளாக் பண்ணி வச்சுட்டோம் எங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக. நாங்க கூப்பிட்டு கேட்கல. ஏன்னா கேட்டாலும் என்ன மாதிரி பதில் வரும்னே நமக்கு தெரியாது. ரெண்டாவது அவங்க எல்லாரும் எந்த ஃபேண்டமை சேர்ந்தவங்கன்னு தெரியும். தெரிஞ்சு யாருக்கு ஆதரவா இதை பண்றாங்கன்னு தெரியும். அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி சார் பதில் எதிர்பார்க்க முடியும்? சீசன் முடிஞ்சா இது முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நாங்க கடந்து போயிட்டோம். அதனாலதான் சீசன் நடக்கும்போது இந்த அபியூஸ் பத்திலாம் நாங்க வந்து அட்ரஸ் பண்ணவே கிடையாது, விட்டுட்டு கடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு விஷயம் இருக்குங்க, லா படி ஒரு விஷயம் இருக்கு. நோன் பர்சனா இருந்து அந்த பர்சன் வந்து சப்ஜெக்டிவ்லி அவைலபிளான பர்சனா இருந்து ஒரு ஃபீமேல் உடைய இதுல வந்து அபியூசிவாவோ டெக்காரம் இல்லாத விதத்துல எப்படி எழுதியிருந்தாவோ அது சப்ஜெக்டட் டு ஆக்ஷன் கேன் பி டேக்கன். அது வந்து இட் ஷுட் நாட் பி அ பெய்டு பாட்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவீந்தர்ன்ற ஐடியில இருந்து இப்போ நான் யாரையாச்சும் ஒருத்தங்களை ஒரு ஃபீமேலை கீழே அபியூசிவா எழுதிட்டேன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா லா வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான லா, அது சைபர் லால வந்துடும். ஆனா நீங்க சொல்றது வந்து அந்த மாதிரி லெவலுக்கு எழுதக்கூடிய அந்த மாதிரி ஒருத்தங்க இப்ப ஐடென்டிஃபை பண்ணி இவர் தான் அவரு கொஞ்சம் ரொம்ப தப்பா எழுதுறாரு அப்படின்னு. இப்ப ஏன்னா நீங்க நான் ஹாஸ்னா சொல்றீங்க, இந்த மாதிரி மத்த ரொம்ப நோன் பீப்புளவே சொல்றீங்களே, அதுக்காக தான் கேக்குறேன். அந்த மாதிரி தெரிஞ்சவங்களே நிறைய நோன் பீப்பிள் இருக்காங்க சார். நான் கூட நிறைய சொல்லலையே சார். யாரு நான் ஹாஸ்னா சொன்னாரு? நான் ஹாஸ்னால அங்க யாரும் சொல்லலையே. ஓகே, யாரோ அல்ல அவரையும் சொன்னாங்கன்னு யாரோ சொன்னாங்க இதுக்கு முன்னாடி. இங்க யாரு எங்கேயும் தெரியல. அவரோட ஒரே நிமிஷம் சார், ரவி சார் சொன்னது வந்து சேகரா அப்படிங்கிற நபர் இருக்காருல்ல சார், அவர் சொன்னார் சார், சொருகிருவேன் டிஎம்கே ஐடி கூப்பிட்டு வந்து. ஓகே,
இது கேட்ட மாதிரி ஞாபகம். அதனாலதான் இப்படி என்னடா நோன் அதுவும் இல்லாம இது இவ்வளவு நாளுக்கு அப்புறம் கலந்து போறது அளவுக்கு அந்த ஆக்சுவலா நம்ம யாருக்காக பேசுறோமோ அவங்கெல்லாம் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இல்லை யாருக்காக சண்டை போட்டு இருக்கோமோ அவங்களும் நம்மளை திரும்பி பார்க்க போறது இல்லை. நீங்க உங்களுடைய மன நிம்மதியோ எனர்ஜியோ இல்ல உங்களுடைய மன உளைச்சலையோ இதுல அவ்வளவு போட்டுக்க தேவையில்லையே சார். இதுல வந்து நாங்க வந்து அதை வந்து கோமாளின்னு சொல்லி கடந்து போயிட்டோம் சார். ஆனா என்ன பிரச்சனைனா இது வந்து ஸ்பேஸா ஏறி வந்து ஒரு மாதிரி பிராண்டிங் பண்ணி ட்விட்டருக்கே இவங்க தான் பெரிய டான் அப்படின்னு ஒரு பவர் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணி நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன், நான் சொல்றதுதான் இது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஏதோ சரி ஜிகர்தண்டா படத்துல வர பாபி சிம்மா கேரக்டர் மாதிரி நாங்களும் அதை கடந்து போயிட்டோம், காமெடியா எடுத்துட்டு போயிட்டோம். பட் இது ரிப்பீட்டடா நடக்கும்போது தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் லா, இந்த லாவெல்லாம் பேசி இங்க யாருக்குமே லா தெரியாத மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு ஃபுல்லா அது அப்படி பேசுறது. அதனாலதான் இறங்கி வந்து இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போய் சொருகிடுவேன் அப்படி இப்படின்லாம் மிரட்டும் போதுதான் நாங்க எல்லாருமே இது உள்ள வந்தது. ஒரு 3 நாளாவே நாங்க கவனிச்சுட்டு தான் இருந்தோம். சொருகிருவன்லாம் சொல்லலன்னு எனக்கு தெரியுது. நான் இந்த ஸ்பேஸ்ல பாத்துருக்கேன், அப்படி சொல்லவே இல்லை. விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய். ஒரே நிமிஷம் சார். இப்ப யாரு வந்து சொல்லவே இல்லைன்னு சொன்னா டாப் கிளாசிக்கா? ஆமா ப்ரோ சொன்னாரு. அதுக்கு சாட்சியாதான் இத்தனை பேர் இருக்கோம் ப்ரோ. உங்களுக்கு தெரியுங்களா? ஒரே நிமிஷம் இதான் ஒரிஜினல் ஐடியில இந்த 106 நாள் எங்கேயாவது வந்து பேசிருப்பனா எதனா பேசிருப்பனா நீங்க எதுக்கு தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் திமுக இது பண்ணிச்சு திமுக அதை பண்ணிச்சுன்னு வன்மத்தை கூட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப பதில் தெரிய வேண்டியதெல்லாம் டிஎம்கே ஐடிவிங்க இதை பண்ணிச்சு அதை பண்ணிச்சு நீங்க சொன்னீங்கல்ல, எங்க என்ன பண்ணுச்சுன்றது நீங்க சொல்லணும். இப்போ சொல்றேன் ப்ரோ, சொல்றேன். நான் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தினேங்கிறதும் சொல்றேன். அதாவது அசீமனை வச்சு வெற்றி பெற்றதுக்கு சாட்சியே இல்ல ஆதாரமுற்று சொன்னாரா, அதே மாதிரி நான் சொல்லட்டுமா இந்த மாதிரி முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு காரணம் டிஎம்கே ஐடிவின்னு சொல்லட்டுமா அப்படின்னு தான் கேட்டேன். நான் சொல்லட்டுமான்னு கேட்டேன். ஏன்னா உங்க முத்துக்குமரன் தான் சொல்றாரு அசீமனை ஜெயிச்சதுக்கு ஆதாரமே இல்ல, 100% ஆதார் ப்ரூஃப் இல்லைங்கிறாரு. திருப்பி வேணா பிளே பண்றேன், எல்லாரும் கேட்கட்டும். அந்த நீங்க சீசன் 6ல விக்ரமனை எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கீங்க, அபியூஸ் பண்ணிருக்கீங்க. சும்மா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பிட்டு இருந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு நாங்க இல்ல. உங்க சைடுல மிஸ்டேக் இருக்கதான் செய்யுது. பூமர்னு சொல்லிருக்கீங்க, எத்தனையோ இது சொல்லிருக்கீங்க. இல்ல ஒரே நிமிஷம், என் பிரச்சனை அது கிடையாது. ஒரே நிமிஷம் சேவரா ப்ரோ, ஒரே நிமிஷம் ஒரு கன்க்ளூஷன் மட்டும் ரவி சார்ட்ட கொடுத்துருங்க. இப்ப டிஎம்கே ஐடிவிங் வச்சு என்ன சொல்லிடுவேன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் எங்க டிஎம்கே ஐடிவிங் வச்சு சொல்லிடுவேன்னு சொன்னேன்? உங்களை நான் சொல்லிடுவேன்னு சொன்னேன். நான் டிஎம்கே ஐடிவிங் வச்சு பேசலாம். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் திமுக பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. இல்ல சார், இல்ல நீங்க என்ன வார்த்தை இல்ல நான் எனக்கு எந்த திமுக இழுக்கல. இப்ப நீங்க அப்படிதானே என் வார்த்தைக்கு நான் பொறுப்புங்க. சேகோரா ஒரு நிமிஷம், திமுக பத்தி பேசவே கூடாதா ஸ்பேஸ்ல? புரியலையே. பொய்யா பேசுனாங்கன்னா பொய்யா பேசுறாங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சேகுவரா. இல்ல டிஎம்கே பாஜக இவங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது. இல்ல நீங்க புரியல ஏன் இந்த அடக்குமுறை? நீங்க அரசியல் பேசுங்க, அரசியலை விட்டு நானுமே அரசியல் தாங்க. நீங்களே நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க நான் டிஎம்கே நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு நிமிஷம் மேஜிக் ஒரு நிமிஷம் மேஜிக் அப்படி பாதியில ஸ்டாப் பண்ணீங்கன்னா அப்புறம் இதாயிடும். ஒரு நிமிஷம், நானுமே அரசியல் தான் ஓகேங்களா. நீங்க எந்த கட்சியில நீங்க இருக்கிறீங்களோ அதே டிஎம்கே தான் ஓகேங்களா. என் கவுன்சிலர்ல இருந்து எல்லாம் எனக்கு இங்க பக்கத்துல இருக்கவங்க சேகர் பாபு வரைக்கும் எனக்கு தெரியும் ஓகேங்களா. அவர் பேரை சொல்லியே சொல்றேன். இப்ப கூட எங்க அப்பா வச்சு போன் அடிக்க சொன்னா டைரக்டா பேசுவாங்க. ஆனா நான் எந்த இடத்துலயும் அதை மிஸ்யூஸ் பண்ணி நான் என்னுடைய பர்சனல் மைலேஜுக்காக நான் யூஸ் பண்ணிக்கல சேகுவரா. நீங்க நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க நான் அரசியல் குறுக்க வரீங்க. ஒரு நிமிஷம் சேகுவரா, ஒரு நிமிஷம் பேசும்போது நீங்க குறுக்க வரீங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஷோக்கு நீங்க நிறைய இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நான் அரசியல் களத்துல இருக்கேன்னு சொல்லி ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேனா? இதுக்கு முன்னாடி நான் பண்ணது உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சொல்லுங்க. ஏன்னா நீங்க பண்ணதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. பூர்ணி ஸ்பேஸ்ல அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க இருங்க, பூர்ணி ஸ்பேஸ்ல அன்னைக்கு கடைசியா சம்மரி கொடுக்கும்போது சொன்னீங்க நான் அரசியல் களத்துல இருக்கிறதுனால நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் தைரியமா உட்காந்து பேசுவேன்னு சொன்னீங்க.
அதே இது நானுமே சொன்னேன், நான் நேர்மையா இருக்கிறேன் இது வரைக்கும். நான் நேர்மையா இருக்கிறதுனால நானுமே யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க அந்த அரசியல வந்து இந்த ஷோக்கு எடுத்துட்டு வந்து மிஸ்யூஸ் இருங்க சேகோரா, பேசி முடிக்கிறேன். இருங்க சேகோரா, நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அன்னைக்கு எதுக்கு ஒரு பிக் பாஸ் ஷோ பத்தி ஒண்ணு பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு நீங்க அந்த அரசியலை நீங்க முதல்ல கொண்டு வரீங்க உள்ள? கொண்டு வந்தது நீங்க தானே. கொண்டு வந்தது நீங்க கொண்டு வந்ததுனால தானே அதை பத்தி இப்ப திரும்பி எல்லாருமே இந்த மாதிரி பேச வேண்டியது அவசியம் வருது. இப்போ வந்து நீங்க டிஎம்கே பத்தி இதுல பேசாதீங்கன்னு சொன்னா என்ன நியாயம் இருக்கு சேகோரா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஜெனியூனா, நீங்க ஒரு ஃபேனா, நீங்க வந்து சப்போர்ட் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கீங்க சாமுவேல், பதில் சொல்ல விடுங்க. நான் பேசி முடிச்சிடுறேங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா சொல்லுங்க. அக்யூசேஷன் மட்டும் வச்சிட்டே போறீங்க, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா பதில் சொல்ல விடுங்க. முதல்ல ஒரு கேள்வியா கேளுங்க, பதில் சொல்லட்டும். அப்படி கிடையாதுங்க, அக்யூசேஷன் கிடையாதுங்க. இது அக்யூசேஷனே கிடையாது. அவர்கிட்ட வந்து நியாயம் தான் கேக்குறேன் நானு. பதில் சொல்ல விடுங்க. அதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க லென்த்தா. ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல, அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். அவரு இல்ல அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்குமா, நீங்க ஏன் வரீங்க திலீப்? இப்ப நான் பேசிட்டு சரி, நீங்க பேச விடுங்க. ஃபர்ஸ்ட் பேச விடுங்க. முதல்ல நீங்க சொல்ற அக்யூசேஷன் எல்லாமே போய். நான் எந்த இடத்துல பிக் பாஸ் ஸ்பேஸ்ல நான் பேசவே இல்லை. பூர்ணியோட காமன் ஸ்பேஸ் போது பூர்ணி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போட்டிருந்தாங்க. அந்த பிரச்சனைன்றதெல்லாம் பேசுனது அது பிக் பாஸ் ஸ்பேஸே கிடையாது. முதல் பொய் அது. அடுத்த பொய் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் சொன்னது என்ன வார்த்தை நான் சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து விஜய் வந்து இவரு அங்க கோஸ்ட்ல இருந்த விஜய் அவர் எனக்கு நண்பர். அப்புறம் நான் வந்து அந்த இடத்துல ஒரு கமெண்ட் கீழே போட்டிருந்தேன்னா அந்த கமெண்ட்டை பின் பண்ணி நான் விஜயை வந்து காமெடி பண்றதுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன். உடனே அந்த இடத்துல இன்னொரு விஷயம் ரைஸ் ஆகி, நீங்க எப்படிங்க வந்து விஜய பேசலாம் அப்படின்னும் போது அது கம்ப்ளீட்டா அது வேற பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மாதிரி அதை எடுத்துட்டு போகும்போது அப்பதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு யாரை பத்தி பேசுறது எனக்கு சிக்கல் கிடையாது. இங்க அரசியல் பேசுறதுல எந்த விதமான பயமும் கிடையாது. அது எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும், எந்த தலைவரா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி சிக்கல் கிடையாதுன்னு அந்த நரேட்டிவ் தான் நான் அதை சொன்னேன். கம்ப்ளீட்டா சாமுவேல் அதை மாத்தி, இல்ல அரசியல் களத்துல பேசுறதுல வந்து எனக்கு வந்து உங்களுக்கு நீங்க அதுல இருக்கிறீங்கன்றதுனால நீங்க என்ன இது சொல்றீங்களா அப்படின்னு நீங்க. அதுவும் எப்ப நடந்தது? 2 நாள் முன்னாடி நடந்துருது. இது பிக் பாஸ் குள்ள நடந்ததா? 2 நாள் முன்னாடி நடந்த ஷோ. நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கேன், 106 நாள் முடிஞ்சு போச்சு. 106 நாள் முடிஞ்சு போனது பிறகு பிக் பாஸ் பத்தி பேசாதீங்கன்னு. அப்புறம் ஒரு நார்மலா போட்ட ஸ்பேஸ்ல 2 நாள் முன்னாடி நடந்த ஃபன் ஸ்பேஸ்ல நான் எங்க வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு நான் ஒரு விஷயத்த சொன்னேன். ஏன் சாமுவேல் இந்த மாதிரி ஒரு பொய்யான நரேட்டிவும் பொய்யா நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சித்தரிச்சுக்கிட்டீங்க? 106 நாள் இருக்கு. ஒரு நிமிஷம் பேசிட்டீங்களா நீங்க? இப்ப நான் பேசட்டுமா? அது வந்து பேசிட்டீங்களா? நீங்க பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க? நான் பேசுறேன். நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க பேசுறீங்கன்னா நீங்க அது இல்லன்னு சொல்லணும். அது பொய்ன்னு சொல்லி நீங்க திருப்பி விடுறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. இருக்காரு அவரு? போயிட்டாருன்னா நீங்க இருக்காரு ப்ரோ. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப வந்து அவர் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் போடாம பேசுங்க சாமுவேல். கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது எதுக்கு போட்டு வந்து அவர் பதில் சொல்ல ப்ரோ. அவர் திருப்பி விட்டுட்டு இருக்காரு ப்ரோ. முதல்ல அவர் அரசியல் களம்னு சொல்லி பேசினாரா இல்லையா? அதுதான் நான் கேட்டேன். அரசியல் களம்னு சொல்லி பேசிட்டு இப்ப என்ன சொல்றாரு, நான் விஜய பத்தி அதை பத்தி இதை பத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு புரியல. அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு ஸ்பீக்கர்ல இருந்தவங்களை கூப்பிடுவோமா? அன்னைக்கு என்ன நடந்தது? நான் விஜய் பத்தி பேசினப்போ அங்க ஸ்பீக்கர்ல நடந்த நானுமே இருந்தேங்க. நானுமே சேகோரா இருந்தேன். சேகோரா நீங்க பேசுறீங்க. அது வந்து ஒரு இன்டைரக்ட் த்ரெட். எனக்கு தெரியும். அது நீங்க அது அரசியல் களத்துல அவரை மைக்க வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டாங்க. அவர் சொன்னது என்கிட்ட கேட்காதீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. இருங்க ஒரு நிமிஷம். இப்ப நீங்க பேசிட்டீங்க, இப்ப என்ன பேச விடுங்க. ஓகேவா? ஓகேங்களா? இதுக்கு மேல நான் பேசுறேன். சொல்லுங்க. அது பிக் பாஸ் பேசா? முதல்ல சொல்லுங்க. ஏங்க பிக் பாஸ் ஸ்பேஸோ இல்லையோங்க, அந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணீங்க. நான் அரசியல் நான் பிக் பாஸ் ஸ்பேஸ்ல பேசணும்னு சொன்னீங்களே, இப்போ நீங்க சொல்றீங்க பிக் பாஸ் ஸ்பேஸ் இல்லையா? அது பிக் பாஸ்ல இருந்த ஆட்கள் தாங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருமே பிக் பாஸ்னால வந்த ஆட்கள் தான். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பார்த்தது கூட கிடையாது. இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சிருந்தா நான் இந்த சேகுவாரான்ற ஐடியா நான் பாக்குறேன் நான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்களும் சொல்லுங்க. என்ன இந்த சீசனுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா ஸ்பேஸ்ல? சொல்லுங்க.
இல்ல நானும் உங்களை இதுக்கு அதான் பதில் கேக்குறேன். சொல்லுங்க. நான் உங்களை அதே கேள்விதான் கேக்குறேன். இங்க இருக்கக்கூடிய எங்க நபர்களுக்கு தெரியும் 106 நாள் என் ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன். எனக்கு இவங்களை தெரியும், அவங்களுக்கு தெரியும், நான் இவங்களை இதை பண்ணிருக்கேன், அங்க இதை பண்ணிருக்கேன். என்னைக்காவது எதையாவது நான் குறிப்பிட்டிருப்பேனா, பேசியிருப்பேனா? ரெண்டாவது அரசியல் கலன்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருந்தேன் தவிர்த்து எந்த இடத்துலயாவது இப்போ திமுக இல்ல ஐடிவிங்க எந்த இடத்துலயாவது நான் பயன்படுத்திருப்பேனா? ஆனா வன்மத்தை வாரி வாரி ஃபுல்லா கொட்டினது உங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான். சேவரா ப்ரோ, நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு பதில் சொல்றேன். ஒரே நிமிஷம் சாம் ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க, நான் பதில் சொல்றேன் அவருக்கு. இது சேவரா கேக்குறேன். நேற்றுக்கு வந்து நீங்க வந்து பிளாக் பேந்தர்ங்கிற ஒரு ஐடியில பேசுனீங்க. அப்ப என்ன சொன்னீங்கன்னா, நான் வந்து திமுக ஐடிவிங்கன்னு சொன்னீங்க. சரி அதை விடுங்க, அதுக்கு அவர் கேட்கட்டும். என் கேள்வி என்னன்னா, என்னை நீங்க சொல்லிடுறீங்கன்னு சொன்னீங்களா இல்ல வந்து திமுக காரங்க வச்சு என்னை சொல்லிடுறேன்னு சொன்னீங்களா? கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா இங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்காம பேசுறாங்க. பிளாக் பேந்தர்ங்கிறது வேற ஐடி, அவரு உண்மையான ஐடிவிங்க. சரிங்க, அதுதான் ப்ரோ. இல்ல திலீப் ப்ரோ கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ரோ, நாங்க அவர்கிட்ட பேசுறோம்ல, அவர் பதில் சொல்லுவார் ப்ரோ. இன்டரப்ட் பண்ணாதீங்க ப்ரோ ப்ளீஸ். சேகுவார் அண்ணனே சொல்லுவோம். சேகுவார் அண்ணா, இப்போ நீங்க வந்து தெளிவா சொல்லுங்க, நீங்க என்ன வந்து நீங்க இது பண்ணிடுவீங்களா இல்ல டிஎம்கே ஐடிவிங் வச்சு சொல்லிடுறானே? கரெக்டா சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க பேசுறது, நான் பேசுறது நீங்க கேட்டீங்கல்ல, ஐடிவிங் எங்கேயாவது வார்த்தையை பயன்படுத்தி நீங்க நான் உங்ககிட்ட நீங்க வந்து ஐடிவிங்க வச்சு உங்களை பண்ணிடுவேன் நான் சொன்னேன். நீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சது உங்களுக்கு நான் சொன்னது? நீங்க எதுக்கு ஐடிவிங் பயன்படுத்துறீங்க? ஐடிவிங் பயன்படுத்தாதீங்க. அந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் சொன்னது வார்த்தை டிடிக்கு, சரிங்களா? நீங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் திரும்ப திமுக புடிச்சு இழுக்கும் போது அப்ப எனக்கு ஒரு இடத்துல ட்ரிகர் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க எதுக்கு தேவையில்லாம அனாவசியமா ஒரு கட்சி மேல வந்து ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு அவதூறு பரப்புறதும் அவதூறான பொய்யான குற்றச்சாட்டு பரப்புறதும். நீங்க தப்பு பண்ணலன்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆகக்கூடாது ப்ரோ. நீங்க தப்பு பண்ணலன்னா ஏன் ட்ரிகர் ஆகுது? நீங்க வந்து அபியூசர் இல்ல, நீங்க அபியூசர். நீங்க சொல்லிட்டு போங்க, நான் அபியூசர் கிடையாது எனக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லிட்டு இல்ல, நீங்க அபியூசர் சொல்லிட்டு போங்க, சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரியும். எனக்கு சொன்னதுதான் காமுக்கு நீங்க சொல்லணும். என்ன வேணா போய் பேசிட்டு போயிடலாமா சாமுவேல்? யார பத்தி என்ன வேணா போய் பேசிட்டு போயிடலாமா? நீங்க என் மேல நீங்க 1000 போய் சொல்லுங்க, நான் அது பண்ணலன்னா எனக்கு தெரியுங்க. நான் ஏங்க பயப்பட போறேன் அதுக்கு? இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப நீங்க என்ன வேணா கட்சியை பத்தி நீங்க அவதூறு பரப்பீங்க. உங்களை வந்து கேட்காம வந்து நாங்க கட்சியை பத்தி எல்லாம் அவதூறு படுத்தலாங்க. கட்சியை பத்தி யாருங்க அவதூறு பரப்புனா? புரியல. கட்சியை பத்தி அவதூறு பரப்புனா எதுக்குங்க மார்க் பண்ணி போடுறீங்க? ஒவ்வொரு வாட்டியும் டிஎம்கே ஐடிவிங் பயன்படுத்துறீங்க. நான் இருங்க, நான் அப்ப நீங்க அந்த டிஎம்கே அந்த சிம்பிள் யூஸ் பண்ணிருக்க எல்லார்கிட்டயும் போய் கேட்கணுங்க. அத எல்லார்கிட்டயும் தாங்க கேக்குறேன். அன்னைக்கு நான் ஸ்பேஸ்ல என்னங்க சொன்னேன்? எல்லார்கிட்டயும் தான் நான் சொன்னேன், எதுக்கு இந்த மாதிரி கட்சியை பத்தி அவதூறு பரப்புறீங்க, தேவலாம் போடுறீங்க அப்படின்னு. ஏடிஎம்கே கிட்ட கேளுங்க. டிஎம்கே ஃபெயில்ஸ்னு ஒரு ஐடி இருக்கு, அது பல மீமிஸ் போட்டுட்டு இருக்கு, அவங்க கிட்ட போய் கேளுங்க. கட்சியை பத்தி அவதூறு நாங்க தான் கேட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப கூட ஸ்பேஸ் ஓடிட்டு தான் இருக்கு பேரலா. வாங்க நீங்க வேணா பேசலாம். நம்ம நீங்களும் வந்து திமுக தான் சொன்னீங்க, வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நண்பர் தான். அப்படின்னா வந்து பேசுவாங்க. எனக்கு நான் எங்க வரணுமோ அங்கதாங்க நான் வருவேன். அதுதான் நானும் சொல்றேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க ஒரு அவதூறு பரப்பும்போது நீங்க சொல்றீங்க? என்னுடைய சூழ்நிலையை நான் சுத்தமா வச்சுக்கிட்டு நான் அந்த இடத்துல தாங்க இருப்பேன் நானு. அப்புறம் அவதூறு பரப்பும்போது இல்ல, நான் என்ன கேள்வி இதுதான், அவதூறு பரப்பும்போது அவதூறோ இல்லையோங்க, அது அவதூறுனா உங்களுக்கு ஏங்க அது ட்ரிகர் ஆகுது? அவங்க அவதூறு பரப்புறாங்கன்னு தெரியுதுல்ல, நீங்க ஏன் முதல்ல அதுக்கு ட்ரிகர் ஆகுறீங்க? எனக்கு புரியல. ஏங்க அவதூறு பரப்புறோம் சொல்லலாம் தெரியும், ஏங்க அவதூறு பரப்புறீங்கன்னு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு அவதூறு அபியூஸ் பண்றாரு சாமுவேல் அப்படின்னு. எனக்கு ட்ரிகரே ஆகலங்க, ஏன்னா நான் பண்ணல, எனக்கு தெரியும். அப்படியா? அப்ப நான் சாமுவேல் பத்தி நாங்க வந்து லிஸ்டா உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டும் பொய்யா சொல்றோம் சாமுவேல். நீங்க ட்ரிகர் ஆகாம இருக்கீங்களா இல்ல பாக்குறீங்களா? நாங்க என்னன்றத பாக்குறோம் சாமுவேல், சரிங்களா? நான் ஆக மாட்டேன், நீங்க ஆக மாட்டீங்க. ஆனா அப்படிலாம் நாங்க வந்து கட்சியில இருக்கும்போது நீங்க வந்து கட்சி மொத்தமா வந்து திமுக வந்து இப்படி பண்ணிச்சு, திமுக தான் ஜெயிக்க வச்சு அவதூறு பரப்பும்போது நாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம் சாமுவேல். ஏன்னா சாமுவேல் மாதிரி நாங்க கிடையாது. திரும்பி சொல்றேன், திமுகல நானுமே இருக்கேன். அவங்க அவதூறு பரப்புனாங்கன்னா அது எனக்கு ட்ரிகர் ஆகல, புரியுதுங்களா? உங்களுக்கு ட்ரிகர் ஆகலனா இல்ல, அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு ட்ரிகர் ஆகலனா அது ஏன் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ட்ரிகர் ஆக தான் செய்யும். அப்ப நீங்க இருங்க, அப்ப நீங்க திமுக கட்சி ஐடிவிங்க வச்சு தான் ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? அது உண்மையா? அது சொல்லுங்க நீங்க சாமுவேல். அது பொய் தானே? அப்ப சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க. அதுதான் நீங்க ஒரு பொய் பேசுறாங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க சாமுவேல். நான் கேட்பேன் சாமுவேல். ட்விட்டர்ல 1000 பொய் வருங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க சங்கிகள் 1000 விஷயம் பரப்புறாங்க, இல்ல சங்கிகள் 1000 விஷயம் பரப்புறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு காதை மூடிட்டு நீங்க வேணா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா நாங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம், சரிங்களா? இப்ப ஒரு பிரச்சனை நடந்துட்டு, திருப்பரங்குன்ற பிரச்சனை, சரிங்களா? திருப்பரங்குன்ற பிரச்சனை நடந்துட்டுனா நீங்க வேணா வாய மூடிட்டு இருங்க, நாங்க பேசுவோம் சாமுவேல். டைவர்ட் பண்ணாதீங்க, இது பிபிஏ பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல டைவர்ட்லாம் பண்ணல, நான் சொல்றேன். நீங்க என்ன வேணா பண்ணலாம் சாமுவேல். நீங்க ஏங்க நான் திரும்பியும் சொல்றேன், மடியில கனம் இருந்தாதான் இது இருக்கும், ஓகேங்களா? அது பழமொழிதான் தெரியாது, ஓகேவா? ஒரு சாமுவேல் சார், ஜஸ்ட் அ மினிட். சேகுவார் சார், ஓகே, நான் அது அவதூறு பரப்புறதுன்னா கேள்வியே நீங்க கரெக்டான கேள்வியை கேட்கலாம். ஆனா அதுக்காக த்ரெட்டன் பண்றதுதான் சரியான பதிலா? இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பிராக்டிகல் கிடையாதுங்க அவர் பண்றது, சும்மா எல்லாம். இல்ல சார், சாமுவேல் சார், லெட் மீ ஆஸ்க் திஸ் क्वेश्चन டு ஹிம்.
என்னன்னா அவதூறு பரப்புறாங்கன்னா நீங்க ஏன் பண்றீங்கன்னு கொஸ்டின் கேட்கறது கரெக்டா அல்லது அதுக்காக த்ரெட்டன் பண்றது சரியான பதிலா? நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்கன்னா அந்த கட்சியோட ரெப்ரசன்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கைக்கு ஏத்த மாதிரி தான் உங்க செயல்களும் இருக்கணும். அந்த செயல்கள் தான் த்ரெட்டன் பண்றது தான் உங்க கட்சி சொல்லி தருதா? கிடையாது. திமுக அந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபாடு எவ்வளவு கோவம் வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரீம் கோவம் இருந்தாலும் கூட வார்த்தை அளந்து பேசணும். அதுவும் ஒரு பப்ளிக் சோஷியல் ஃபோரத்துல நீங்க பேசும்போது அது உங்களோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் when you are representing a political party, make sure what word you are using against another people. Okay, so it doesn't mean like நீங்க யாரு வேணா என்ன வேணா பேசலாம். யாரு அவதூறு படுப்புறாங்களா நீங்க பண்ற தப்புன்னு சொல்லி அது திருத்த பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது நீங்க பண்ற அவதூறு தப்புன்ற கேள்வியை கரெக்டா வைக்கணும். இல்லைன்னா அதுக்குரிய ப்ரூஃபை கொடுக்கணும். ரெண்டுமே பண்ணாம நான் என்ன வேணா பேசுவேன் எப்படி வேணா த்ரெட்டன் பண்ணுவேன்னா this is not your home which happens in 4-4 space. It is a place where an entire Tamil Nadu people is watching. ஓகே, அதான் நான் கேக்குறேன். என்ன த்ரெட்டன் பண்ணாங்க? ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க என்ன வேணா பேசிட்டே இருக்கலாம். சேகுவாரா என்ன நீங்க த்ரெட்டன் பண்ணிருக்கீங்கன்னா அந்த மீம் வந்து அதோட சோர்ஸ் நான் கிடையாது. ஓகேவா? அதுவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியல. அது ஜெனரலா சரி, நான் என்ன த்ரெட்டன் பண்ணேன் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நீங்க ஒரு ஸ்பேஸ்ல போய் என் லைஃபை காலி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு பேசியிருக்கீங்க. இது உங்ககிட்ட நான் இன்னொரு ஸ்பேஸ்ல வச்சு கன்ஃபரன்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட சமாதானமா சாரி போயிருக்கீங்க. 1 செகண்ட் கோஸ்ட். அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்து அதை வந்து மற்ற ஸ்பேஸ்ல சொல்லி இதுக்கு கேஸ் போடுவேன் அதை போடுவேன் இதை போடுவேன்ற பேசினதுக்கு ரீசன் என்ன? அண்ட் செகண்ட் திங், ஒவ்வொரு ஸ்பேஸா போய் வார்த்தைகளை பார்த்து பேசணும்னு சொல்ற நேத்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னு ஒன்று போட்டு இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வார்த்தைகள் தடித்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க பேசுறீங்க. ஓகேவா? அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங்கை யாருமே கேட்க முடியல. ஓகே, ஒரு பப்ளிக் ஃபோரம் ஒரு சோஷியல் ஃபோரம்ல அவ்வளோ அசிங்கமா பேசி ஒரு கட்சியோட பேரை இப்ப யாரு சார் மிஸ்யூஸ் பண்றா? நீங்க தான் மிஸ்யூஸ் பண்றீங்க. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னா ஏன் பிபி ட்வீட்ஸை டேக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கல் ஸ்பேஸா மாத்தணும், அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கேட்கணும். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. அது அபி ஒண்ணு சொன்னாங்க ஒரு பாயிண்ட், அதுக்கு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிபி முடிஞ்சிச்சு, 2 நாள் முன்னாடி வேற ஸ்பேஸ் போச்சு, இன்னைக்குமே பர்சனலா இருக்கிற ஒரு ஸ்பேஸ் போச்சு. எதுக்கு நீங்க வந்து ஒரு இந்த பிபில இருக்க கண்டஸ்டன்ட் பேரை வச்சு டேக் பண்ணி நீங்க எதுக்கு கூப்பிடணும்? டைரக்டா அவங்களை கூப்பிட வேண்டியது தானே? இல்ல அதுக்கு அதுவுமே பொய்ன்னு சொல்ல போறீங்களா? புரியல. இல்ல அதுவுமே பொய்ன்னு சொல்ல போறீங்களா? இப்ப எதை பொய்ன்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க அவதூறு பரப்பிட்டே இருப்பீங்க. இங்க இருக்க மொத்த பேரை சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்படிதான் you are moral policing everyone in the name of a political party. You are the one who is defaming the party. யார் அவதூறு பரப்புனா? இப்போ நீங்க சரி, let me ask you sir. Let me ask you sir. Okay, அவருமே கொஞ்சம் பேச டைம் கொடுங்க. அவருமே பேசுறாங்க. ஒன் சைடா போக கூடாது. அவருமே பேசுறாங்க. டைம் கொடுங்க. இல்ல அது ஒன் சைடா தான் போகும். ஏன்னா மொத்த ஸ்பீக்கர்ஸ் வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் தானே. திரும்பி இப்ப சௌந்தர்யா ஃபேன்ஸ் யூஸ் பண்றீங்க. திரும்பி நீங்க சொன்ன விஷயத்துக்கு நீங்க கான்ட்ராடிக்ட் பண்றீங்க. அன்னைக்கு முத்துக்குமரனே நான் கான்ட்ராடிக்ட் பண்ணல. சாமுவேல், என்னோட கேள்வி இதுதான். நான் பேச விடுங்க ஒரு நிமிஷம். அன்னைக்கு வந்து நான் த்ரெட்டிங் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மேஜிக் சொன்னாங்க. மேஜிக் வந்து நான் த்ரெட்டிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் வந்து ரெக்கார்டட் ஸ்பேஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், தெளிவா சொன்னேன். இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்பாதீங்க. அந்த மாதிரி அவதூறு பண்ணீங்கன்னா அது வந்து இது ஒரே மாதிரி இருக்காது. இது இன்னும் அடுத்த லெவல் போச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி நீங்க அவதூறு பண்ணும்போது கண்டிப்பா உங்க மேல வந்து கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான விஷயங்கள் பரப்புனீங்கன்னா எல்லார் மாதிரியுமே இருக்க மாட்டாங்க, கடந்து போக மாட்டாங்க. உங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணுச்சுன்னா தேவையில்லாம ஒரு இடத்துக்கு போகும். Sir, let me ask you the same question, sir. இது ஒரு பிபி ஷோல ஒரு பர்சன் ரெப்ரசென்டிங் a party-னா that party will be questioned. அப்போ ஒரு கேம் ஷோ ரியாலிட்டி ஷோல if a person representing the party and the same person with the same party people in the particular Twitter forum on the entire social media asking the same question na அந்த பேச்சு வரதான் செய்யும். அது no one can avoid it, sir. இல்ல அந்த பர்சன் வந்து எப்ப சொன்னாரு நான் அந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றேன்னு எப்ப சொன்னாரு? சார் இப்போ ஓகே, இப்போ நீங்க இதான் கோஸ்ட் நான் பொய் சொல்றேன். இதுதான் நான் பொய் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க பொய்யா பரப்பிட்டே இருக்கீங்க. இதுதான் பிரச்சனை.
ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நாங்க ஆளாகிறோம். போஸ் நீங்க வந்து கற்பனை பண்ணிப்பீங்க, உங்க கற்பனைக்கு எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்ல வேண்டியதா அதே இருக்குல்ல. மாதிரி இதுதான் பிரச்சனை. நீங்க நீங்களும் பொய்யா பண்ணிட்டு நீங்களும் ஒரு சொன்னாவே அவர் வந்து கொஸ்டினுக்கு நம்ம பதில் கற்பனைன்னு சொல்லணும்ன்ற சொல்லி கடந்து அவசியம் யாருக்கும் போயிடுவாரு. இல்ல சார். அதைத்தான் இப்ப சாமுவேல் சார் அதுதான் சொல்றாங்க. நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு either you have to answer the question or you have to show the proof. இப்ப நீங்க எனக்கு கொஸ்டின் கேக்குறீங்க, if I don't have the proof, yes I am wrong ன்னு எனக்கு சொல்றதுக்கு கட்ஸ் இருக்குன்னா அந்த கட்ஸ் உங்களுக்கும் இருக்கணும். அதுக்கு தவிர நீங்க யாரையும் த்ரெட்டன் பண்ண முடியாது, ஒருத்தவங்களை லேபிள் பண்ண முடியாது. நான் இல்லையே, எங்க த்ரெட்டனும் பண்ணல, லேபனும் பண்ணல. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணும்போது இதை பண்ணாதீங்கன்னு மட்டும் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்து நாங்க உட்கார்ந்து யாரும் த்ரெட்டன் பண்ணல. கேஸ் பாயும் டிஎம்கே ஐடி விங் வந்து வருவாங்க, வந்து உங்களை அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க சொல்றது வந்து சொல்லுவாங்க. என்னன்றது தெரிஞ்சிடுவாங்க. இல்ல மிஸ்டர் சே, நீங்க யாரு ஃபர்ஸ்ட் எல்லாரையும் क्वेश्चन பண்றதுக்கு? நீங்க யாரு? we are not here on X to learn moral policing classes from you and we also know the law. all are educated people. அங்க உட்கார்ந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு எல்லாரையும் டாக் பண்ணி இங்க வாங்க இத நீங்க எனேபிள் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. உட்கார்ந்து லா இல்ல உங்க ஸ்பேஸ்ல இருங்க, நான் சொல்றேன். இருங்க, don't raise your voice. calm down. wait calm down, let me finish. நீங்க என்ன ஒவ்வொருத்தரா பேச விடுங்க. ஏன்னா என்ன கூப்பிட்டு இங்க வந்து என்ன டாக் பண்ணது நான் முடிச்சிடுறேங்க. நீங்க உங்களுக்கு நான் வந்து சான்ஸ் கொடுக்கிறேன், பேசுறதுக்கு. இப்ப கூட சாம் இருங்க சாம், நான் முடிச்சிடுறேன் சாம். இப்ப கூட இவ்ளோ பேர் வந்து அத்தனை பொண்ணுங்களை வந்து டாக் பண்ணி இங்க வந்து கம்பு சுத்துங்க, இங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா உங்க ஸ்பேஸுக்கு கீழே டேக் அடிச்சு கூப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் you are using this space for harassing women. உட்கார்ந்து நீங்க அதை enable பண்ணிட்டு இருக்கீங்க. and who are you to question each person individually for whatever memes or trolls are going on? உங்களுக்கு வேணும்னா you give a approach it legally. கேஸ் கொடுங்க. நாங்க அந்த கன்சர்ன்ட் போலீஸ் கிட்டயோ நாங்க அங்க பதில் சொல்லிக்கிறோம். நீங்க யாருங்க நடுவுல இன்டர்மீடியேட்டர்? நீங்க யாரு? நீங்க பஞ்சாயத்து ஆபீசரா? யார் நீங்க உட்கார்ந்து ஒருத்தரா கேள்வி கேட்டு அவங்க ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து பின் பண்ணி சட்டம் பாயும், பிசிஆர் ஆக்ட் இருக்கும், எங்களுக்கும் தான் லா பாயிண்ட்ஸ் தெரியும். நாங்க எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புள் தான். who are you to do this on X? who gave you the authority to do it on X? ஓகே, இப்ப நான் பேசுறேன். இப்ப நான் பேசலாமா? அப்ப நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்பு கொடுக்குறீங்களா? பேசட்டுமா? பேசுங்க. நீங்க எங்க வேணா உட்காந்துட்டு ஒரு சமூக வலைதளத்துல என்ன வேணா நீங்க வந்து நீங்க அவதூறு பரப்பீங்க, இல்ல அசிங்கமான வார்த்தைகள் பேசுவீங்க. அதெல்லாம் நாங்க கேள்வி கேட்க கூடாதுன்னா who are you? First I'm questioning you. நீங்க என்ன வேணா உட்கார்ந்து டாமினேட் பண்ணுவீங்க, என்ன வேணா நீங்க அப்ரோஸ்டா நீங்க you bring one proof. இல்ல you bring one proof. இருங்க சரி வெயிட் பண்ணுங்க. சரி நான் முடிச்சிடுறேன். அவர் என்கிட்ட தானே பேசுறாரு, நான் முடிச்சிடுறேன். you bring one proof. ஒருத்தரா பேசுங்க, ரெக்கார்ட் ஸ்பேஸ் ஒருத்தரா गाइस ஒருத்தரா பேசுங்க ப்ளீஸ். நான் பேசி முடிச்சிடுறேன். அவர் என்னதான் வந்து क्वेश्चन பண்றாரு. you bring ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன வந்து கொஞ்சம் பேச விடுறீங்களா? ஏன்னா ஒரு நிமிஷம் பேச விடுறேன். நான் ஒரே ஒரு மினிட் 1 மினிட் நான் உங்கள்ட்ட தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு வேணாலும் சொல்லிடுங்க. ஆக்சுவலா ராஜேஷ் ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் ஓகே நான் 1 மினிட்ஸ் ஓகேவா? நான் வந்து ஆக்சுவலா ராஜேஷ் நான் அவங்க பேச பதில் கொடுத்துறேன். இல்ல நான் ஜஸ்ட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜெயகுமார் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் நான் let it go. இல்ல ராஜேஷ் let it go one on one. இல்லனா அவர் போயிடுவாரு. அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து இது பண்ணா அவர் போயிடுவாரு. சோ நானே 1 on 1 பேசிக்கிறேன். ஜெயகுமாரா, நீங்க இப்ப சொன்ன மாதிரி நாங்க உட்கார்ந்து அவதூறு பரப்பு. சரி சொல்லுங்க. நான் முடிச்சிடுறேன். நீங்க பேசிட்டீங்க, என்ன பேச விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க, சரிங்களா? இந்த சமூக வலைதளத்துல வந்து நீங்க என்ன வேணா எல்லாரும் மியூட்ல போடுங்க. இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா மத்த எல்லாரும் மியூட்ல போட்டு let them speak. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. ஏன்னா கேக்குற எங்களுக்கு வந்து we couldn't able to understand what who யார் பேசுறாங்க, என்ன கான்ட்ராக்டா இருக்கு. ப்ளீஸ் இட்ஸ் a request. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்றாங்க, தவறு பண்றாங்க அப்படின்னும் போது, ஒரு சமூக வலைதளத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, தவறுன்னும் போது இங்க திரும்ப எதிர்த்து கேள்விகள் வரதான் செய்யும். டிசி விழாக்கு வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து சாதியை பத்தி முத்துவை பத்தி போடுறாரு அப்படின்னா அந்த தமிழ்நாடு இப்படிதான் இருக்கும். சாதியை பத்தி நீங்க போடுறீங்க அப்படின்னா திரும்ப கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்க ஒருத்தரை பத்தி சாதி ரீதியா நீங்க பேசுறீங்க, திரும்ப ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறீங்க, சாதியை பத்தி போடுறீங்கன்னா நாங்க கேட்கதான் செய்வோம், ஸ்பேஸ் போட்டு பேசதான் செய்வோம். who are you to ask லைக் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? சட்டம்னா சட்டம் எதுக்கு இருக்கு? சாதி பத்தி பேசக்கூடாது, சட்டம் உங்களுக்கு வந்து கேட்கணும்னா
இல்ல இல்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன வந்து சிக்கல் சே ஜெனி சே இருங்க நான் முடிச்சிடுறேன் lower your ஜெனி நான் voice, முடிச்சிடுறேன் don't raise your voice here, okay? Be calm. ஓகே காமா கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க, பேசுங்க காமா ப்ளீஸ். யா பேசுங்க. காமா தான் இல்ல you are shouting in the mic. எனக்கு காதெல்லாம் வலிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து அதை வந்து கொஸ்டின் பண்ணணும் இல்ல ஏதாவது கேட்கணும்னா do it சரி நீ மார்க் legally. பண்ணாதீங்க ஜெனி Do it நீங்க legally. I am நீங்க not மார்க் mocking. I am not mocking. I am not yeah at you are all mocking mocking. I am not you are at all mocking mocking. you are mocking நீங்க சாம் வந்து என்கிட்ட you are முன்ன பின்ன பேசுனதே கிடையாது. How do you know that I am mocking you? How do you know yes that you're mocking yes you? yes Don't mocking place false வால்யூம் accusations குறைங்க on people. This is what you have been இப்பதான் doing from the beginning. You approach it legally. yeah Approach it legally and do. yes Who are you? நீங்க yes என்ன கட்ட yes பஞ்சாயத்து பண்றீங்களா? நீங்க யாரு? உங்களுக்கு போயிட்டு என்ன உட்கார்ந்து சிக்கல் இது பண்றதுக்கு. நீங்க சார் இல்ல You நானும் bring தான் கேக்குறேன் proof. நீங்க யாரு நான் நீங்க பேசக்கூடாது வந்து ப்ளீஸ் proof லெட் தட் எடுத்துட்டு கம்ப்ளீட் வாங்கங்க. சார். You come with சார் the ப்ளீஸ் proof. இல்லைங்க லெட் தட் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் வைங்க சார் ப்ளீஸ். சாம் அவருக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா. பாயிண்ட்ஸ் இல்லனா டோன்ட் மார்க்னு எல்லாம் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இப்ப இல்ல அவர்தான் நான் சவுண்டா கைஸ் பேசக்கூடாதுன்னு கைஸ் சொன்னேன் இல்ல ஒரு இல்லையா ஆமா நிமிஷம் ஒரு சவுண்டா உட்கார்ந்து கேட்டுச்சுன்னா நிமிஷம் சவுண்டா ஒரு தான் நிமிஷம். இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இந்த திருப்பி விடுற வேலை எல்லாம் வேண்டாம். இது வந்து பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் காமா பேசுங்க. சீசனும் முடிஞ்சு போச்சு. இப்ப முத்துக்குமரனை பத்தி அவதூறு பரப்புனாங்கன்னா முத்துக்குமரனுக்கே கவலை இல்லை, ஓகேவா? சௌந்தர்யாவை பத்தி அவதூறு பரப்புனாங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் கவலை இல்லை. நீங்க ஏன் போட்டு அடிச்சுட்டு கிடக்குறீங்க? புரியல எனக்கு. நீங்க யாரு இப்ப முத்துக்குமரனுக்காக எக்ஸாக்ட். ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறதுக்கு இல்ல சௌந்தர்யாக்காக ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறதுக்கு? உங்க மேல பர்சனலா இஷ்யூ இருக்கா? அவங்கவுங்க லீகலா போய்க்கோங்க. உங்களை வந்து பர்சனலா பாதிச்சுச்சு அவதூறு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? போங்க. புரியல எனக்கு. இதுக்கு எதுக்கு நீங்க போட்டு இப்படி அடிச்சுட்டு கிடக்குறீங்க? அதை விட்டுட்டு இண்டிவிஜுவலா எதுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க பேசி முடிக்கணும்னா முடிங்க. சரி, இல்லைன்னா இது முடிக்க வேணாம், இது திரும்பி திரும்பி நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், அடிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டே இருக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சாம் நான் ஓகே சாம் எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் இருந்தாங்கன்னா நான் பேசி முடிச்சிருவேன். சரி ப்ரோ. நீங்க கரெக்டா பேசுங்க. திரும்பி திரும்பி நீங்க இந்த ட்விஸ்ட் பண்ணி நீங்க திரும்பி அவங்க மேல திரும்பி மாத்தி விடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒண்ணு நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, இல்ல நான் அப்படி பண்ணல, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஒர்க் என்னவோ அதை பாருங்க, அவ்வளவுதான். மத்தவங்க அவங்க ஒர்க்கை பார்க்கட்டும். நீங்க வந்து திரும்பி இவங்க பண்றாங்க அதனால நான் இப்படி பண்ணேன், அப்போ அவங்க பண்றாங்க இப்படி பண்றோம் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. அது எனக்கு தெரியுது, நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். நீங்க மாத்தி விடுறீங்க அதை. சரி ப்ரோ, சரி நான் சரி பேசி ப்ரோ, நான் ஒரு ரோமல் நிமிஷம் பேசுறேன். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன், அதுக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணிடுங்க ப்ரோ, ஓகேவா? ஏன்னா அவங்க முடிச்சுட்டு வந்துடுறோம். அவங்க கிட்ட முடிச்சுட்டு வந்துடுறோம். ப்ளீஸ் முடிச்சுட்டு வந்துடுறோம். ஏன்னா ஓகே அவங்க என்ன ஓகே சொன்னாங்களோ அதுக்கு ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க, ஹூ ஆர் யூ டு மாரல் பாலிசின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் பண்ணல. இங்க என்ன தவறு மட்டும் தான் நான் சொல்றேன். என் மேல நீங்க எப்படி வந்து நான் பேசுறது தவறு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல, சோ சேம் திங் யூ ஆர் டூயிங். நான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றேன், நான் வந்து இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன் நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் தவறா இருக்கும் போது நான் மக்கள்கிட்ட சொல்றேன், நீங்க பேசுற விஷயங்கள் வந்து சிக்கலா இருக்கு, தவறா இருக்கு, நீங்க இந்த லாயரா பார்வை சார்? தப்பு. சார் நீங்க லாயரா? உங்களுக்கு யார் சார் இல்ல நீங்க? நான் பேசவே கூடாதுன்னு ஜெனி என்னோட கேள்வி இதுதான். நான் பேசவே கூடாது நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இல்ல யார் சார் நீங்க உட்கார்ந்து ஒருத்தங்கள இல்ல பிராண்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? நீங்க யார் சார் அது என்ன பண்றதுக்கு? பிராண்ட் பண்ணாங்க? என்ன இல்ல பிராண்ட் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. உட்கார்ந்து செரியோட போஸ்ட் எடுத்து போட்டு பின் பண்ணி இவங்க மேல சட்டம் பாயும், இவங்க மேல கேஸ் வரும், அது வரும் இது வரும்னாலாம் சொல்றதுக்கு நீங்க யார் சார்? நீங்க லாயரா? கேஸ் கொடுங்க, கேஸ் கொடுங்க, நாங்க இப்ப நான் பாத்துக்கிறோம். நீங்க யார் சார் அதை ஓகே உட்காந்து எடுத்து மக்கள்கிட்ட சொல்றதுக்கு? நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா? ஓகே கொஞ்சம் பேசலாமா? இங்க குரல் கொடுக்கறதுக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, லாயரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தப்பு நடக்கும்போது யார் வேணா சொல்லலாம். இப்ப நீங்க ஜெனி பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க நீங்க போயிட்டு என்ன போட்டது பண்ணுங்க, டிஎம்கே ஃபெயில்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கு ஓகேங்களா, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் குரல் எல்லாம் கொடுத்துட்டு அங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறமா இந்த சைடு வாங்க, சரிங்களா? உட்காந்து இங்க வந்து உங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அங்க ஃபர்ஸ்ட் போய் அதெல்லாம் கொஸ்டின் பண்ணுங்க. அங்க உட்காந்து மக்கள் பணி பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க தான் உட்காந்துக்கிட்டு நேம மிஸ்யூஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட எடுத்து சொல்றேன்ட்டு எதுக்கு உட்காந்து ஒரு பர்சனா இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கேஸ் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, அந்த போட்டோ ஆர் மீம் விச்எவர் ஹஸ் ஒரிஜினேட்டட் அதோட கம்ப்ளீட் சோர்ஸே வரட்டுமே. ஏன்னா போலீஸ்க்கு தானே வேலை, உட்காந்து ஒரு பிக்சர் எங்க இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தானே வேலை, கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரட்டுமே, எல்லாரையுமே கொஸ்டின் பண்ணட்டுமே. நீங்க போய் இந்த டிஎம்கே ஃபெயில்ஸ் பேஜ் அது எல்லாத்தையும் போய் குரல் கொடுங்க. நீங்க சொல்றீங்கன்னா அதை போய் பண்ணுங்க. ஏன் நீங்க பர்టిక్యులர் பீப்புளை வந்து டார்கெட் பண்றீங்க? why are you defaming people? உங்க மேல தான் வந்து ஆக்சுவலி இது பண்ணனும். ஓகே ஜெனி, இப்ப நான் சொல்றேன்,
IDW ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சோ நாங்க இந்த மாதிரி கேஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் Then you இருக்காங்க. நான் don't வேணா talk உங்களுக்கு ஷேர் about it பண்றேன். in public spaces. Let it go legally. Why Let are it you go legally. why Let it go yes legally. yes You cannot sit and defame people on public places. no If you're going ஏன்னா இங்க legally, do it legally. yes we are doing Then do and then it. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். Do it. Don't sit and talk here. Do it. Don't moral அது நீங்க police சொல்ல people. கூடாது. Don't இல்ல moral நீங்க police. சொல்ல கூடாது. இல்ல நீங்க உட்கார்ந்து சேகுவாரா நீங்க defame. லீகலா நீங்க இருங்க. போனீங்க இல்ல இருங்க இல்ல ஒரு நிமிஷம் sir, ஒரு நிமிஷம் let me ask you the same legality sir. இதே ஒரு நிமிஷம் opponent ஓகே இது பிபி ஷோவா இல்லனா இது வந்து டிஎம்கே சாரி ஐ எம் நாட் மென்ஷனிங் த பார்ட்டி லைக் இது ஒரு ரெண்டு பார்ட்டிக்கு உரிய சண்டையானே எனக்கு தெரியல. ஈவன் இஃப் இட் இஸ் ஆப்போசிட் பார்ட்டியில ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கும்போது ஆப்போசிட் ரூலிங் பார்ட்டியும் தே ஆர் டூயிங் த ட்ராலிங், அதே ரூலிங்ல இல்லாத போதும் அதே பார்ட்டி இஸ் டூயிங் த ட்ராலிங். ஓகேங்களா? முதல்ல நீங்க கொஸ்டின் கேளுங்க. நீங்க வந்து யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின் பட் யூ cannot instigate saying that this person will have this, இவங்களுக்கு இந்த கேஸ் போடுவாங்க அந்த கேஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. when you are in the public forum you can ask the question that that particular person is doing wrong, அந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு தான் ஒரே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஒரே நிமிஷம் டிசி ஒரே டிசி சார் அந்த சாம் இத மட்டும் ஒரு நிமிஷம் அது ஒரு சொல்லிடுறேன். நிமிஷம் மட்டும் சாம் தான். ஒரு நிமிஷம் டிசி சார் வினோத் ரிக்வஸ்ட் கொடுங்க, என்னால கொடுக்க முடியல, பக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அங்க வினோத் சாம், சுரேஷ் ஆக்செப்ட் பண்ணு. அவர் சாம் நான் பேசுறதுக்கு இன்னொரு டைம் விஷயம் கொடுத்தா சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பேஸ் பக்கத்துல போட்டு சங்கி தற்குறிகள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு இவர் உட்காந்து எல்லாரையும் பிராண்ட் பண்ணிட்டு டிஃபைம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு லீகலா வந்து ஆக்ஷன் எடுக்கணும் நியாயப்படி எல்லாரும். இல்ல ஒரு இதுக்கு யாருங்க நிமிஷம். உட்காந்து இல்ல சொல்றதுக்கு? சேகுவாராக்கு தெரியாது, நானே டிஎம்கே தாங்க. இல்ல நீங்க யாருங்க சொல்றதுக்கு எல்லாரையும் சங்கி தற்குறினெல்லாம் நீங்க சொல்றதுக்கு யாருங்க? How can you அவர் say that யாரும் on ஓகே people? டிஎம்கே How பேசிட்டு can you இருக்காரு. brand people like that? இல்ல ஓகே ஒரு ஆக்சுவலா நிமிஷம் இருக்கீங்களா? நானுமே டிஎம்கே தான். இவங்க போட்ட ட்ராலோ இல்ல மத்தவங்க போட்ட ட்ராலோ எனக்கு அஃபெக்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா நானுமே ஆட் ஃபார் டிஎம்கே தான். ஓகேங்களா? நாங்க இங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ எம்பி எலெக்ஷன் போச்சு, இதுக்கு வந்து இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னோட கார்ல வந்து முன்னாடி டிஎம்கே கொடியும் ஸ்டாலின் போட்டோவும் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா வெரிஃபை பண்ணணும்னா வந்து பாருங்க சேகுவரா. ஓகேங்களா? இதெல்லாம் பெரிய சாம் விஷயமா வச்சுக்கிட்டு நான்லாம் உட்காந்து இதெல்லாம் ஒரு அலப்பறை பண்ணிக்கிட்டு ஒரு மைலேஜ் தேடணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இது இப்படி சாமியார் பண்றாங்கன்னா அத இல்ல அவருக்கு சொல்லுங்க சார். நமக்கு நானே டிஎம்கே தாங்க. ஒரு சாம் விஜயோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்க. நானே டிஎம்கேங்க. அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாருன்னு சொல்லிட்டு போட்டோம், விடுங்க. அவருக்கு தெரியாது நான் Guys, யாருன்னே அவருக்கு stop தெரியாது. taking தெரியாம party's name, பேசிட்டு இருக்காரு. Sam. ஒரே நிமிஷம். Sam, ஒரே stop இல்ல இல்ல taking ஒரே party's நிமிஷம். name. This எனக்கு is எனக்கு not right. இல்ல இல்ல எனக்கு பார்ட்டி சாம் பார்ட்டி ரைட், பேர் அதுதான் சொல்றது சொல்றேன். எனக்கு அதனாலதான் பிரச்சனையே சொல்றேன். இல்லைங்க. அவரு என்னோட சங்கின்னு பார்ட்டி சொல்றாரு, வந்து அதுதான் நான் எனக்கு சொன்னேன். நான் இருக்கிற சர்க்கிள்ல எனக்கு வந்து நல்லா இருக்காங்க, நல்லா பண்றாங்க. அதனால அவங்க பேர் சொல்றதுல எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எனக்கு வந்து அதுல என்னன்னா அவங்க கலாய்க்கிறாங்களா கலாய்ச்சிட்டு போவாங்க. ஒரு ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு ஆப்போனண்டா 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி பண்ணதான் செய்வாங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப இவங்க எங்க பார்ட்டில இருந்து இன்னொரு இடத்துல பண்றாங்களா பண்ணதான் செய்யறாங்க. அது அவங்களுக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதெல்லாம் இருக்குங்க. இது சரி, சாம் ஒரு ப்ரோ, நான் கண்டஸ்டன் டு ஒண்ணே சாம் ஒண்ணு கண்டஸ்டன் கேக்குறேன். மாத்தி ஒரு மாத்தி நிமிஷம். ரொம்ப ஒரு நேரமா நிமிஷம், ஹேண்ட் ஒரே ரைஸ் நிமிஷம். ரொம்ப பண்றேங்க. நேரமா நான் ஹேண்ட் சாம் ரைஸ் பேசி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முடிச்சிடுறேன். நிமிஷம் இருங்க. நான் ஒண்ணே ஒரு ஒண்ணு வந்து நிமிஷம் ஓகே இருங்க. ஓகே ஒரு ஓகே 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 ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சாம் ஒரு கொஸ்டின் சாம் ஒரு கொஸ்டின் சாம் சேகுவாரா நான் ஒரே ப்ரோ, ஒரு கொஸ்டின் நிமிஷம் கேக்குறேன். இருங்க. நான் ஒண்ணே ஒண்ணு உங்கள்கிட்ட இருங்க கேக்குறேன், டைரக்டாவே கேக்குறேன். நான் உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நான் டிஎம் பண்ணேன் என்னோட இஷ்யூக்கு. அதுக்கு வந்து நீங்க எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணீங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து அதை பண்ணீங்களா பண்ணலையான்றது ரெண்டாவது பட்சம். ஆனா அதுக்கப்புறமும் நீங்க அதே அபியூசரை ஸ்பீக்கர்ல கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மத்தவங்களுக்கு மாரல் பாலிசிங் வந்து டீச் பண்றீங்க. நீங்க அப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாதுன்னு. நீங்க முதல்ல உங்க கூட இருக்கவங்களுக்கு அதை டீச் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க கூட இருக்கவங்க மாத்த சார் அந்த விரும்பல. ஆனா வினோத் மத்தவங்கள மட்டும் வினோத்ன்றவரை மேல இருங்க ப்ரோ, தூக்குங்க சார். என்னோட பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் இருங்க. நீங்க மத்தவங்களுக்கு வந்து மாரல் பாலிசிங் டீச் பண்றதுக்கு முன்னாடி உங்க கேங்ல இருக்கிற மெம்பருக்கு டீச் பண்ணுங்க. அவங்க அப்படி இருக்கு சாம், நான் முதல்ல வேணா லிசனர் போயிடுறேன். வினோத் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து உங்க 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 இல்ல உங்க ஓபன் ஸ்லாட் 3 இருக்கு, பக்கா உங்க இருக்கு. ஸ்பேஸ்ல இருக்க நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபியூசர்ஸ் தான். அவங்க லிட்ரலா எஸ்பெஷலி உமன் ஐடிஸை டார்கெட் பண்ணி அபியூஸ் பண்றாங்க. அதை வந்து ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்டு நாங்க யாருமே பார்த்தது இல்ல. ஏன்னா உங்களை தான் எல்லாருமே ஐடியலா பாக்குறாங்க உங்க ஸ்பேஸ்ல. ஆனா யாருக்குமே நீங்க ஓகே மாரல் பாலிசிங் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. எவ்ரிவன் இஸ் லிட்டரலி அபியூசிங். யூ ஆர் ஜஸ்ட் என்கரேஜிங் them.
ஓகே, நான் பதில் சொல்லட்டுமா இல்ல பிகாச்சு? என் கேள்விக்கும் பதில் சொல்லிருங்க சேக்வாரா, மொத்தமா சொல்லிடலாம். நீங்க என்னோட ஒரு ட்வீட் எடுத்து நீங்க ஸ்பேஸா போட்டு பர்சனலா டார்கெட் பண்றீங்க. நான் வந்து அது கோமாளித்தனமா பார்த்துட்டு அதை கடந்து போயிட்டேன். ஓகேவா? சட்டம் பாயும், அது பாயும், நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு அதை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல சொல்லி அதை த்ரெட்டன் பண்றதுக்கான ரீசன் என்ன? அதே இந்த கேள்வியை நான் ஒரு கேள்வி நிறைய இடத்துல வச்சிருக்கேன். கிங் ஸ்டீவ்னு ஒருத்தவர் இந்த இவங்களோட பிரைவேட் போட்டோ கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது உங்ககிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணோம், ட்வீட்டும் போட்டோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவரை ஸ்பீக்கர்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவரோட ட்வீட் எடுத்து ரீட்வீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அவதூறு தப்பா பேசினா நான் வந்து கேட்பேன், ஒய் ஷுட் ஐ நாட் ஸ்பீக், நான் பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க இல்லையா? நேற்று ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் போச்சுல, நீங்க தானே ஹோஸ்ட் பண்ணீங்க. அதுல இருக்க வார்த்தைகள் எல்லாம் அவதூறு வார்த்தைகள் இல்லாம இருந்ததா? அது ஏன் வந்து ஒன் சைடா இருக்கு? ஏன் இந்த மாதிரி ஒரு ஹிப்போக்ரிட்டா நடந்துட்டு அடுத்தவங்களை பிராண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் இங்க கேள்வியே. நீங்க அப்படி எல்லாத்துக்கும் குரல் ஓகே, கொடுக்கணும்னா அப்புறம் தப்பா அப்படி அவதூறு பரப்புறவங்களும் உங்க கூட வச்சுக்கிட்டு அதை வந்து ஏன் எனேபிள் பண்ணி என்கரேஜ் பண்ணிருக்கீங்க? நீங்க வந்து இங்க பிராண்ட் பண்ணாதீங்க. அதை ஃபர்ஸ்ட் என்ன கருத்து சொல்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் பதில் கொடுக்கட்டுமா? இல்ல ஜெயகோ ப்ரோ, நானும் ஏன்னா இப்ப சொல்லிக்கிறேன். நான் ஆக்சுவலா இங்க பாருங்க, நான் வந்து இவங்க யாருங்கிறது எனக்கு தெரியாது, நான் யாருன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. பட் நான் எனக்கு வந்து கண்டஸ்டண்டா எனக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டை பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா நான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ்னா என்னன்னே எனக்கு தெரியாது. தெரியும், ஆனா நான் வந்து இதை நான் யூஸ் பண்ணினதே இல்லை. இது அந்த 106 நாளுமே இதை பத்தி நான் யூஸ் பண்ணதில்லை. யூடியூப்ல வந்து இந்த டிடிஎஸ் இது மாதிரி அந்த யூடியூப் சேனல்ல நீங்க அந்த ஃபேண்டம் பேசிக்கிற அந்த ரெக்கார்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் கேட்பேன், ஆனா அதெல்லாம் வந்து ரெக்கார்டை கேட்டுட்டு விட்டுரும். அது வந்து நியூட்ரலா இருந்தது. இவங்க அவங்கள பத்தி பேசிக்கிறது அப்படிதான் இருந்தது. ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் கேட்கும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அதான் நான் நான் ஆக்சுவலா அந்த ஒரே ரீசனுக்காக தான் திரும்ப நான் இதை லாகினே பண்ணேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கு வந்து அவங்க சரி, அவங்க தான் அதுக்கு ரீசன். ஏன்னா இதை நான் நீங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு ரெக்கார்டை கேட்கும்போது எனக்கு என்ன ஒரு பப்ளிக்கா ஒரு பர்சனா ஒரு நல்ல ஹியூமன் உள்ள பர்சனா என்ன தோணுச்சுன்னா, நீங்க த்ரெட்டனிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். சரி, யார் அந்த மனுஷன் த்ரெட்டனிங் பண்றாங்க, இந்த ஒரு ஷோவுக்காக இப்படி பண்றாங்களே. அப்போ போய் நம்ம இதை அப்பதான் லாகின் பண்ணி உள்ள வந்து பார்த்தேன். அப்போ என்னன்னா ஒவ்வொன்னா அப்பதான் நான் பாக்குறேன். சரி, நீங்க யாரு, அப்புறம் யார் இந்த போஸ்ட் போட்டா அதுக்கு யாரு இவர் த்ரெட்டனிங் பண்ணாருன்னு அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து எப்படின்னா சொல்லிடணும், யாரா இருந்தாலும் கேட்டுருவேன். அதே மாதிரிதான் உங்களுக்கு நான் டைரக்டா தான் இந்த கமெண்ட் போட்டேன். நீங்க உடனே பிளாக் பண்ணிட்டீங்க. அடுத்து இந்த 2 ரீசனுக்காக தான் வந்து நான் இந்த ட்வீட்டே வந்தேன். ஆனா இதை வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க அதாவது நான் வந்து சாதாரணமா அந்த ரெக்கார்டை கேட்கும் போதே எனக்கு வந்து அது ஒரு த்ரெட்டனிங்கா தெரிஞ்சிருக்கு. அப்போ நீங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை நீங்க ஃபீல் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணாதீங்க. நீங்க அதை ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம பேசுறது வந்து த்ரெட்டனிங் மாதிரி இருக்குன்னு ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுங்க. இதை நான் வந்து இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படிங்கறது ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, அப்ப நம்ம பேசணும். அது மாதிரி நீங்க போய் ரெக்கார்டை திரும்பி பாருங்க. நீங்க என்கிட்ட கேட்டீங்க, இதை வந்து என்கிட்ட ஒரு நாள் கேட்டீங்க, அந்த ரெக்கார்டு நான் என்ன கான்டெக்ஸ்டுக்கு பேசணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அந்த ரெக்கார்டை நீங்க எப்படி பேசுறீங்கன்னு இன்னொரு டைம் போய் கேளுங்க. இல்ல ராஜேஷ், யாருன்னு சொல்லுங்க ராஜேஷ். ஏகுவாரா. ஓகே ஓகே ஓகே. அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்கிட்ட கேட்டிருக்காரு. அது என்ன கான்டெக்ஸ்ட் பேசினாருங்கிறது நெக்ஸ்ட். ஆனா அந்த ரெக்கார்டு ஒரு த்ரெட்டனிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த த்ரெட்டனிங் எந்த அளவுக்கு ஃபீல் ஆனா நான் திரும்ப நான் இதை லாகின் பண்ணி உள்ள வருவேன். டைரக்டா நான் டைரக்டா தான் பேசுவேன். டைரக்டா இவருக்கும் கமாண்ட் போட்டேன், அவங்க யார த்ரெட்டனிங் பண்ணாங்களோ அவங்களுக்கு கமாண்ட் போட்டேன். இல்ல அது சேகுவாரா பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் தாத்தா ரவிதர் சார் வந்து டிஃபெண்ட் பண்ணாதீங்க. ஜெயவரா டிஃபெண்ட் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணுங்க. நான் சாதாரண ரெக்கார்டு கேட்டு அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க, டிஃபெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்க விஷயம். பட் அதுக்கு வந்து யாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இருக்கும், எனக்கு எல்லாருக்கும் பேச விடுறீங்களா? பேச விடுங்க ராஜேஷ். ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேச விடுங்க. நீங்க ஃபீல் பண்ணிக்கணும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு அடுக்கடுக்கா வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிக்கச்சு ஒரு விஷயம் சொன்னாங்க, டிஎம் பண்ணி நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா, கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைனா நீங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தருக்கா நான் பதில் கொடுக்குறேன். பிக்கச்சு சொன்னதுக்கு டிஎம் பண்ணி அன்னைக்கு நான் என்ன பிக்கச்சு உங்ககிட்ட பேசினேன், ஏன்னா நான் என்ன பேசணும்ன்றதை நீங்க சொல்லிட்டீங்கனாலும் அது சரியா இருக்கும். நீங்க கால் பண்ணி பேசினப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அன்னைக்கு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நான் மேஜிக்கிட்டே நான் அடுத்தது வரேன். சேகுவாரா ப்ரோ, இருங்க நான் சொல்றேன் என்னன்றது. நீங்க என்ன சொல்றீங்கன்றத நான் சொல்றேன். நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐடியா ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க வந்து ரொம்ப அபியூஸ் பண்றாங்க, அவங்கள வந்து நீங்க என்னன்றத பாருங்கன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவங்களும் நாங்களும் தனிச்சுதான் செயல்படுறோம் அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதானே? ஆமா.
அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கப்புறம் அவர் எப்ப எங்க ஸ்பேஸ்க்கு வந்தாலும் நான் அதை பத்தி சொல்றேன் அவர்கிட்ட, 100% சொல்றேன். இந்த மாதிரி யாருமே சௌந்தர்யா ஃபேன்ஸ்ல இருந்து வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது உண்மைதானே? ஆமா. அதுக்கப்புறம் நீங்க மேஜிக் பத்தி என்கிட்ட சொன்னீங்க. அதுவும் உண்மைதானே? இன்ன வரைக்கும் அதை நான் மேஜிக் கிட்ட ஆமா. இன்டிமேட்டே பண்ணல. அவங்களாம் என்ன பத்தி ஆமா. தப்பா அவதூறா பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க நீங்க சொன்னீங்க. ஆமா. ஆனா நீங்க சொன்னதுக்காகவே 100% இத பத்தி நான் பேசுறேன் நீங்க சொன்னீங்க. அப்போ நீங்க பேசும்போது ஐ ட்ரஸ்டட் யூ. ஓகே. ஆனா இன்னொன்னு நெக்ஸ்ட் நான் சொன்ன பிகச்சு, இன்னொன்னு நான் சொன்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து உங்களை யாராவது பேசினாலும் நான் கேட்கறேன் நீங்க சொன்னீங்க. நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி பேசினப்போ நீங்க சொன்னீங்க நீங்க கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்ன உங்களுக்கு சொன்னேன்னா, இல்ல பிகச்சு அது வேண்டாம், இந்த மாதிரி நிறைய நபர்கள் பேசதான் செய்வாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் என்ன அபியூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா அது எனக்கு சிக்கல் கிடையாது, அவங்க பண்ணிட்டு போறாங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பேசுனது நீங்க சொல்லுங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினதுக்கு அப்புறம் தான் பிகச்சு நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் தெளிவா கேக்குறேன். இருங்க, நான் தெளிவா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேசணும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசினது தான் சொல்ல சொன்னீங்க, அதனால இப்ப நான் சொல்லிட்டேன். அதுக்கு செகண்ட் டைம் பேசினதையும் நான் சொல்றேங்க. அதுலயும் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. அப்ப நீங்க ஆனா அடுத்த டைம் வந்து அஜித் ஸ்பேஸா போச்சு. அதுக்கப்புறம் அது பிக் பாஸ் ஸ்பேஸா தான் போச்சு. தட் பர்சன் ஆல்சோ இன் ஸ்பீக்கர், யூ ஆர் ஆல்சோ இன் தட் ஸ்பீக்கர். ஆனா அந்த இடத்துல நீங்க அந்த பையனை திருத்தவும் இல்ல, அத பத்தின ஒரு டாபிக் எடுக்கவும் இல்ல. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல தட் guy is in always in speaker. அப்ப கூட நீங்க ஒரு வார்த்தை கூட அந்த பையனை நீங்க சொல்லல. இப்போ நான் திருப்பி இத சொல்றேன். ஓகே, யுவர் மாரல், நீங்க வந்து எல்லா இடத்துலயும் போய் மாரல் பாலிசிங் பண்ணிட்டு நீங்க எனக்கு பேச விடுங்க பிகச்சு, நான் அத சொல்லிறேன். எப்ப பார்த்தாலும் பேச விடுங்க. அன்னைக்கு நான் உங்க ஸ்பேஸ் ஏரியே வந்து பேசினேன் ப்ரோ. நீங்க 4 பேர் பேசிட்டீங்க, நான் பேசவே இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 4 பேரும் பேசிட்டீங்க, நான் பேசல. One point I have to add it, Mr. Jaguar, like I have even personally messaged you with the proof about how நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ்ல சொன்னீங்க முத்துக்குமரன் family is getting abused by so and so ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் I have sent you a proof of who and all harassing சௌந்தர்யா. அவங்களோட பர்சனல் அசிங்கமான வார்த்தையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தவங்களை அபியூஸ் பண்றாங்கன்ற உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த மெசேஜ். ஒரே நிமிஷம் அது வந்து பேசலாம் இருங்க. நான் இப்ப என்ன சேகுவாரா அவர்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவரோட ஸ்பேஸ்ல நான் ஏறி போய் பேசினேன். அப்ப யாருமே இல்ல, அவங்களோட ஸ்பேஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அவங்களோட விக்டரிய வந்து வேணும்னே நிலக்குலைய வைக்கணும்ன்றதுக்காக மேல போய் நான் பேசினேன், என் மேல ஒரு பழிய தூக்கி போட்டாங்க. ஓகேங்களா? பட் ஆனா நான் எனக்காக மட்டும் தான் ஒரு நிமிஷம் என்ன பேச விடுறீங்களா? 4 பேர் பேசிட்டீங்க. அதான் ப்ரோ பண்ணீங்க. என்ன ஸ்பீக்கர்ல தூக்கி வெளில போட்டீங்க நான் கரெக்ட்டா கேள்வி கேட்கும்போது. பட் ஆனா இங்க யாருமே அத பண்ணல. ஒரு நிமிஷம் பிகச்சு, நான் பேச விடுங்க. 4 பேர் பேசிட்டீங்க, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க அவதூறுகள் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா எனக்கும் என் சைடு இருக்கிறது நான் பேசணும். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. சொல்றேன், பிராண்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்லுங்க, ஆனா பிராண்ட் பண்ணாதீங்க. சேங்கோரா இப்ப நம்ம இங்க வந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேக் வந்து அந்த கண்டஸ்டன்ட்க்கு போய் அது வந்து ஒரு அபியூசிவ் லாங்குவேஜ்ல நிறைய பேர் இப்போ இந்த டைம்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் யாரும் முடிச்சிடுறேன் தெரியும். ஓகேவா? இதை முடிச்சிடறேன் சாம். ஒரு நிமிஷம். பிகச்சு சொன்னப்போ நான் அந்த நபர்கிட்டயும் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எங்க ஃபேண்டம்ல இருக்க ஸ்டீவ் வந்து உங்ககிட்ட இப்ப எப்படி நல்லா பேசிட்டு இருக்காருன்னு. நான் எங்க ஃபேண்டம்ல இருக்க ஒவ்வொருத்தங்களும் டிஎம் பண்ணி என்ன பேசிட்டு இருக்கேன், இல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன், இல்ல கால் பண்ணியோ டிஎம் பண்ணியோ இல்ல குரூப்லயோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்ச நபர்களுக்கு தெரிஞ்சா போதும். அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, இதை அவாய்ட் பண்ணுங்க, இது வேண்டாம், இது நடக்கவே கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் என் ஃபேண்டம்ல இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தெரியும், நான் இந்த அளவுக்கு உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வாட்டி ஒருத்தர் ஒரு போஸ்ட் போடுறாருன்னா அவர்கிட்ட வேணாங்க இந்த போஸ்ட் டெலிட் பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, நீங்க ஒருத்தர் டிகிரேட் பண்ணி ஒரு விஷயத்தை போடாதீங்கன்னு சொல்லி கண்ட்ரோலா, முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டா என்ன சுத்தி இருக்கிற நபர்கள் என்னால எந்த அளவுக்கு கண்ட்ரோலா வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கண்ட்ரோலா வச்சிருந்திருக்கேன். பிகச்சு நீங்க சொன்ன விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நான் அவர்கிட்ட இந்த மாதிரி பண்ண வேணான்றதை சொல்லியிருக்கேன். அதை மீறி ஒருத்தங்க பண்றாங்கன்னும் போது என்னால தடுக்க முடியாது. முதல் பாயிண்ட். நான் அவங்க கிட்ட அதை நான் ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலா எந்த அளவுக்கு வச்சிருக்கணும் அதை பண்ணிட்டேன். அடுத்து மேஜிக் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து த்ரெட்னிங் பண்றீங்க. அந்த ஸ்பேஸ்ல நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நீங்க போடாதீங்க, இந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க யாராவது அதை பாக்குறாங்க, இந்த மாதிரி தப்பா இருக்கு, இந்த மாதிரி தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க, அவதூறு பரப்பும் போது இது இப்படியே போகாது. அது வந்து நிறைய நபர்கள் திரும்ப இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது தப்பான இடத்துக்கு நகர்ந்து போய் முடிஞ்சிடும். அது வேண்டாம். அதனால இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை பரப்பாதீங்க, அது உண்மை கிடையாது அப்படின்றத மட்டும் தான் நான் சொன்னேன். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டேன். இந்த மாதிரி சமூக வலைதளத்துல பொய்யாவும் தப்பாவும் பரப்புனாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்து ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். இந்த மாதிரி நடந்துடுங்க, இந்த மாதிரி அவதூறு பரப்புனாங்க, ஒருத்தரை பத்தி ஒரு குடும்பத்தை பத்தி அபியூஸ் பண்ணி, அது இங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ்கே அது நடந்தது. ஐபிஎஸ்க்கு அது நடக்கும்போது நான் அந்த கேஸ் எடுத்துட்டு வந்து உதாரணமா
நான் சொன்னேன் அந்த நபருக்கு இந்த மாதிரி நடந்தது, அவர் குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசினாரு, தவறான வார்த்தைகள் பத்தி பேசினாரு, தவறா சொன்னாரு, அவதூறு பரப்பினாரு, அதனால வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து உள்ள போனாருன்றதை நான் சொன்னேன். ஏன் அதை நான் சொல்றேன்? ஏன்னா இந்த மாதிரி பொய் பேசாதீங்க, அவதூறு பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன். நாட் ஒன்லி ஃபார் யூ, நாட் ஒன்லி ஃபார் மத்தவங்க, அது எங்க ஃபேண்டம்ல இருக்கவங்ககிட்டயும் நான் சொன்னேன். நீங்க அப்படி பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா எந்த பக்கத்துல இருந்து கேஸ் போட்டாலும் சரி, அது உங்க மேல லீகலா வந்து சட்ட ரீதியா எடுக்கப்பட்டோம்னா நிச்சயமா அது வந்து அரசாங்கத்துக்கு போகும்போது இன்னைக்கு கூட நீங்க மதன் கிட்ட யாரோ உங்க குரூப்ல இப்ப கூட அவங்க மேல நான் கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்திருக்கீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க அது 2-3 இதுல வந்து நீங்க டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னதோடய நீங்க விட்டீங்க. என் கொஸ்டின் எதுக்கு அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். பேசுறது யார் பேசுறது? யார் பேசுறது? மேஜிக் நான் உங்ககிட்ட கமெண்ட்ல ஒன்னு பேசினேன். மேஜிக் நான் கமெண்ட்ல உங்ககிட்ட பேசினேன். என்ன பேசணும் சொல்லுங்க மேஜிக். நீங்க சொல்லுங்க, உங்க கமெண்ட் தானே, நீங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இந்த கமெண்ட்ல நான் பேசல. இல்லங்க, ஒரு போஸ்ட் கீழ கமெண்ட்ல பேசணுமே இல்ல மேஜிக், நீங்களும் நானும். ஆமா, அது முடிஞ்சல. அப்புறம் எதுக்கு திரும்ப ஸ்பேஸ்ல அது எதுக்கு எடுத்து டாக் பண்ணீங்க? இப்போ இன்னைக்கு திரும்ப உங்க ஸ்பேஸ்ல வந்து நான் மேஜிக் மேல கேஸ் போடுவேன்னு எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? என்ன கேஸ் போடுவீங்க? என்ன கேஸ் போடலாம்னு இருக்கீங்க? அத முத சொல்லுங்க. மேஜிக் ஒரு நிமிஷம் நான் கேட்ட கேள்வி இல்ல சேகுவாரா, ரொம்ப கிளியரா கேக்குறேன். இன்னைக்கு கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்ல விடுங்க மேஜிக். அதான் எஸ் ஆர் நோ क्वेश्चन தான் அது. இன்னைக்கு நீங்க பேசுனீங்களா இல்லையா என் மேல கேஸ் போடுவேன் இல்லன்னு? அதுக்கு முத பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் எங்கேயும் இங்க மேஜிக் மேல கேஸ் போட, இவங்க மேல கேஸ் போடலாம் நான் சொல்லல. நான் சொன்னது என்னன்னா, கன்ஃபார்மா சொல்லலையா? கன்ஃபார்மா நான் மேஜிக் கன்ஃபார்ம் மேஜிக். ஓகே, அன்னைக்கு எதுக்குங்க நான் உங்ககிட்ட ஏங்க அன்னைக்கு எனக்கு மேஜிக் நீங்க ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. நீங்க அடுத்த வினோத் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 1 செகண்ட், ஒரே நிமிஷம். அவரு சுரேஷ் தாத்தா வந்திருக்காரு, ரவீந்திரன் சார் இருக்காரு. சுரேஷ் தாத்தா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சரி, இது மட்டும் முடிச்சிரறேனே. ஒரே நிமிஷம், ஒரு மேஜிக் சொன்ன மட்டும் ஒரே முடிச்சிரறேன். ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் ஒரே ஒரு क्वेश्चन கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா வந்து ப்ளீஸ் ப்ரோ, நான் ரொம்ப நேரமா நான் இது ரிலேட்டடா தான், மேஜிக் ரிலேட்டடா தான் நானும் பேசுறேன். என்ன இருங்க, மேஜிக் என்ன சுரேஷ் தாத்தா பேசுறோம், எல்லாருமே நம்ம பேசுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் இருக்கு, சொல்லுங்க சார். இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேனே, இது ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இது மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். மேஜிக் அன்னைக்கு கமெண்ட்ல வந்து என் ட்வீட்ல வந்து மேஜிக் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்தப்ப நான் மேஜிக் சொன்னேன், மேஜிக் கேம் முடிஞ்சிச்சு, மேஜிக் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சோ நான் ஏதோ ஒரு இடத்துல உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு வந்து தப்பா நீங்க நினைச்சிருந்தாலும் சரி, ஐ எம் சாரி. நீங்க வந்து அதை அப்படி எடுத்துக்காதீங்க. அடுத்த வாட்டி சீசன் மேபி நான் இருந்தேன், நான் வரேன், நான் அப்படி இது பண்ணனா ஒன்னா பயணிக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்றது நான் மேஜிக் என்னோட ட்வீட்லயே நான் வந்து இது எந்த தனிப்பட்ட ரீதியா யாரையும் வந்து காயப்படுத்தணும்னு கிடையாது. நான் பேசின விஷயங்கள் ஆப்போசிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஹர்ட் ஆயிருக்கலாம். ஐம் சாரி மேஜிக். நான் மேஜிக் சொல்லி முடிச்சேன் அந்த கான்வர்சேஷன். ஏன் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் அது கடைசியா சொல்லி மேஜிக் முடிக்கும் போது எதுக்காக சொன்னா, என்ன பத்தி ஏதோ ஒரு இடத்துல நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஃபேண்டம்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தவறா தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஹர்ட் ஆயிருக்காங்க. நான் சொன்னா இல்லையா மேஜிக் உங்ககிட்ட? நீங்க சொல்லிருக்கீங்க சேகுவாரா, ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ட்வீட்டை தூக்கிட்டு எல்லா ஸ்பேஸ்ல போயிட்டு உட்கார்ந்து அதேதான் ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ, அதேதான் நானும் கேட்கிறேன். சரி ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, 1 செகண்ட். I was there. ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இது எல்லாமே நடந்தது எல்லாமே இப்போ ஒரு 3 டேஸா வந்து டிசி விலாகுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு அவர் நியாயம் கேட்டு பண்றாரு, ஓகேவா? ப்ரோ, நீங்க என்ன சொன்னீங்க? ஆல் ஆஃப் அஸ், நீங்க வந்து சாரி கேட்டேன்னு சொன்னீங்க. ஆல் ஆஃப் அஸ் ஹவ் மூவ்ட் ஆன், கரெக்டா? எல்லாருமே வந்து லாஸ்ட் 2-3 வீக்ஸா வந்து என்ன பண்றோம், அவங்க வேலையை பார்த்துட்டு வேற ஸ்பேஸ்ல நார்மலா பேசிட்டு இருக்கோம். நேத்து வந்து டிசி விலாகுக்கும் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ன்றவங்களுக்கும் ப்ராப்ளம். அவங்க வந்து டிசி விலாக் வந்து 2 months முன்னாடி போட்ட ஒரு கமெண்ட்டை எடுத்துட்டு வந்து அவங்க ட்ரால் பண்ணி அவங்க 2 பேர் பிரச்சனை, ஓகேவா?